ஜெபம் பண்ணீங்கன்னா அங்க ரட்சிப்பு உண்டாகும். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. அநேகருக்கு ஜெபம் பண்ண வேண்டியது நம்ம அவசியமா இருக்குது. ஸோ பேதுரு வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. இப்போ ஜெயில வந்து ஒரு தூதன் வந்து பேதுரு ரிலீஸ் பண்றான். ரிலீஸ் பண்ணி பேதுரு வந்து இது ஏதோ ஒரு ஒரு சொப்பனம் மாதிரி அவனுக்கு இருக்குது. அவன் வந்து இது எப்படின்னா, அது வந்து ஒரு ரியலாவே இல்லையா அவனுக்கு. அது வந்து ஒரு விஷன் மாதிரி அவன் நினைச்சிட்டானா. ஆனா ரியலா நடந்துட்டு இருக்கு. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நம்ம செய்யும் பொழுது, ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அது நமக்கு ரியலாவே தெரியாது. எத்தனை பேர் அப்படி உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. என் வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கேன். ஒரு தீராத வியாதி இருக்கு. சடனா அந்த வியாதி போன உடனே எப்படி இருக்குது, இது நிஜமா போயிருச்சா இல்ல நானா கற்பனை பண்றேன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா இட் இஸ் வெரி அன்ரியல். ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கும்னா, உங்களால வந்து அது நிஜமா இல்ல கனவானா கூட அது என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்காத அளவுக்கு அது அற்புதமா இருக்கும். நீங்க ஜெபித்தால் கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார். நீங்க ஜெபிக்கணும்னா கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும்னா கர்த்தர் விரும்புறார். God can't do anything on this earth until a man prays. கர்த்தர் இந்த பூமியில ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு மனுஷன் ஜெபம் செய்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய ஸ்பிரிச்சுவல் லாஸ், ஆவிக்குரிய நியமங்கள்லாம் எப்படி செயல்படுது என்றால், ஒரு மனிதன் தான் பூமியிலே காரியங்களை நடப்பிக்க வேண்டும். நீங்க ஜெபம் பண்ண 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 உங்க வீட்டு வாசல்ல நின்று பதில் தட்டி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. கதவை தட்டி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Your answer is going to come and knock your door. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் முதல்ல படிப்போம். அப்போஸ்தலர் 12 1 முதல் 9 வசனங்களை படிப்போம். அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். போன வாரத்திலிருந்து திரும்பவும் இந்த ஜெபத்தை குறித்த சத்தியங்களை நம்ம வேதத்திலிருந்து தியானித்து வருகிறோம். எஸ்பெஷலி புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஜெபங்கள் வந்து தியானித்து வரோம். போன வாரம் வந்து அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல ஒரு ஜெபத்தை பார்த்தோம். பேதுரும் யோவானையும் சிறை பிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சப்பானிய, பிறப்புல இருந்து சப்பானியா இருந்த ஒரு மனிதனை 40 வயது வரைக்கும் அவன் சப்பானியா இருந்திருக்கிறான். அவனை வந்து எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டு அவனுக்கு வந்து ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தினால அந்த அற்புதம் நடக்குது. இது வந்து அப்போஸ்தலர் 3ல நீங்க படிக்கலாம். அதனால அவர்களை என்ன பண்றாங்க, அவர்கள் அந்த அற்புதத்தை செய்தனால ஒரு பெருங்கூட்டம் வந்து தேவாலயத்துல பேதுரும் யோவானையும் சூழ்ந்து கொள்றார்கள். பேதுரும் யோவானும் இயேசுவின் நாமத்துல பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள். சோ அது பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் ரட்சிக்கப்படுகிறது. ஸோ இதை பார்த்து அந்த காலத்து மத போதகர்கள், தலைவர்கள், பிரதான ஆசாரிகள் என்ன பண்றாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை கூட்டம் மிரட்டுறாங்க. இந்த மாதிரி இயேசு நாமத்தில் நீ என்ன பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. இப்போ பேதுரு யோவான் சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தை தவிர வேற நாமம் கொடுக்கப்படவில்லை வானத்திலும் பூமியிலும் ரட்சிப்பு உண்டாவதற்காக. ஸோ அந்த நாமத்துல நாங்க நிச்சயமா பிரசங்கம் பண்ணுவோம். நாங்க தேவன் சொல்றதான் கேட்போம், மனுஷர் சொல்றதை கேட்க மாட்டோம்னு சொல்லி தைரியமா பதில் சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகி திரும்ப சகோதரர்கள் இடத்துல போறாங்க. அப்போ சகோதரர்கள் எல்லாம் விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபம் தான் வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம். ரொம்ப ஒரு வல்லமையான ஜெபம்.
அப்போஸ்தலர் 4:24 வரைக்கும் அந்த ஜெபம் வரும். தைரியத்திற்காக ஜெபம் பண்றார்கள். பிரச்சனை மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் தைரியம் உண்டாகணும் என்று ஜெபம் பண்றாங்க. சோ இந்த ஜெபத்தை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். சோ நம்ம தொடர்ந்து வந்து புதிய உடன்படிக்கை ஜெபங்கள், நியூ கவர்னன்ட் பிரேயர்ஸ், புதிய ஏற்பாடுல புதிய உடன்படிக்கை ஜெபங்களை பார்க்க போறோம். சோ அப்போஸ்தலர் இன்றைக்கு பார்க்கிற ஜெபம் வந்து அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 9. இங்க வந்து ஆக்ட்ஸ் சாப்டர் 12, அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல நம்ம அந்த ஜெபத்தை பார்க்கிறோம். சோ 12வது அதிகாரம். சோ இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பேதுரு, யோவான் இவங்க 2 பேரை வைத்து தான் எழுதப்பட்டிருக்கு. அதுல வந்து சாரி, பேதுருவும் யாக்கோபும், ஜேம்ஸ் அண்ட் பீட்டர், யாக்கோபு யோவானோட சகோதரரை பத்தி எழுதப்பட்டிருக்கு. இதுல யாக்கோபு வந்து என்ன பண்றாரு, கொல்லப்படுகிறார். ஏரோது வந்து யாக்கோபை கொன்னுறான். ஸோ பேதுரு வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. இப்போ ஜெயில வந்து ஒரு தூதன் வந்து பேதுரு ரிலீஸ் பண்றான். ரிலீஸ் பண்ணி 9வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் 12:9 படிக்கிறோம். பேதுரு வந்து இது ஏதோ ஒரு 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 சொப்பனம் மாதிரி அவனுக்கு இருக்குது. அவன் வந்து இது எப்படின்னா, அது வந்து ஒரு ரியலாவே இல்லையா அவனுக்கு, அது வந்து ஒரு விஷன் மாதிரி அவன் நினைச்சிட்டானா. ஆனா ரியலா நடந்துட்டு இருக்கு. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நம்ம செய்யும் பொழுது, ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அது நமக்கு ரியலாவே தெரியாது. எத்தனை பேர் அப்படி உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. என் வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கேன். certain miracles that has happened in my life. என் வாழ்க்கையில, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் ஊழியத்துல நடந்த சில அற்புதங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அது அது வந்து ரொம்ப அன்ரியலா இருக்கும். அன்ரியல்னா இது எப்படி நடந்துச்சு, இது கனவா நினைவா, புரியுதுங்களா? கனவா நினைவா அப்படின்ட்டு ஆண்டவர் செய்யும் பொழுது காரியங்கள் எப்பவுமே எப்படி இருக்கும், அன்ரியலா இருக்கும். அன்ரியல்னா என்னது, நம்ப முடியாத அளவுக்கு அது நல்ல காரியமா இருக்கும். அதுதான் அன்ரியல். அதாவது வந்து இது வந்து ஒரு நேச்சுரல்ல, ஒரு 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 இயற்கையில இது சாத்தியம் இல்லாத ஒரு காரியமா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? how many of you are able to understand? ஒரு நார்மலா இதெல்லாம் நடக்க வந்து இது சாத்தியமே கிடையாதுங்க. ஒரு நார்மலா வந்து ஒரு நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல, ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையில இது நடக்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது. ஆனா இது நடந்துருச்சு. சோ நமக்கே எப்படி இருக்கும், இது கனவா நினைவா, நிஜமாலே ஆண்டவர் செஞ்சாரா இல்ல நானா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேனா? நிறைய நிறைய காரியங்கள் வந்து இப்படிதான் இருக்கு பாருங்க. எஸ்பெஷலி ஹீலிங் மிரக்கல்ஸ்லாம் நிறைய காரியங்கள் இப்படிதான் இருக்குது. ஒரு தீராத வியாதி இருக்கு, சடனா அந்த வியாதி போன உடனே எப்படி இருக்குது, இது நிஜமா போயிருச்சா இல்ல நானா கற்பனை பண்றேன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா இட் இஸ் வெரி அன்ரியல். ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கும்னா, உங்களால வந்து அது 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 நிஜமா இல்ல கனவானா கூட அது என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்காத அளவுக்கு அது அற்புதமா இருக்கும். அப்படிதான் பேதுருக்கு நடந்திருக்கு. பேதுருவால அது வந்து என்ன பண்ண முடியல, இது என்ன நிஜமா நடக்குதா, யாரோ ஒரு தூதன் வரான், திறந்து விடுறான், நான் பாட்டுக்கு எந்திச்சு வெளியே வந்துட்டேன். ஒரு அந்த அந்த இதுல பிரிசன்ல இருந்த கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, போர் சேவகர்லாம், ஒருத்தன் கூட நீ வந்து தடுக்க கூட இல்ல, எப்படி நடந்தது, கனவா நினைவு, அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு அற்புதம் இங்க நடந்திருக்கு. ஆமே, நம்ம தொடர்ந்து படிப்போம். 10ல இருந்து படிங்க சிஸ்டர். 10ல இருந்து 12 வரைக்கும் படிங்க. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுகே நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்போது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். பாத்தீங்களா, பேதுருவுக்கு தெளிவு வந்த போது. அப்படின்னா பேதுருவால இதை வந்து என்ன பண்ண முடியல, கிரகித்து கொள்ளவே முடியல, அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத அற்புதங்கள், காரியங்கள் நடக்க போகுது. ஹல்லேலூயா, glory to God. ஆமென். இதை உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. இது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல பிரதர். How can this happen? இது எப்படி ஆகும் அப்படின்ற காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. இதுதான் சுவிசேஷம். This is the gospel of Jesus Christ. ஆமென். இயேசுவோட பிறப்பே வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். Nobody can understand the birth of Jesus Christ. எப்படி வந்து ஒரு மனுஷனுடைய உதவி இல்லாம ஒரு ஸ்திரீ கர்ப்பம் தரிக்க முடியும்? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அது நடக்கவே முடியாது. ஒரு மனுஷன் இல்லாம ஒரு ஸ்திரீ வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கவே முடியாதுங்க. நீங்க தலைகீழ நின்னாலுமே அது நடக்காது. இல்ல 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அது நடக்காது. இயற்கைக்கு மாறான ஒரு காரியம், அப்பாற்பட்ட ஒரு காரியம். சுவிசேஷமே எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. காஸ்பலே எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஒரு கிரகிக்க முடியாத
அன்காம்ப்ரிஹெண்டபிள். ஹalleluya. ஒரு மனுஷனுடைய மனசுக்கு புரியாதது மாதிரி தான் சுவிசேஷமே ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா, எந்த ஒரு மனுஷனுடைய தயவும் இல்லாமல் இந்த பூமியிலே ஒரு மனிதர் பிறக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மனுஷனுடைய தயவும் இல்லாமல், எந்த ஒரு மனுஷனுடைய தொடுதலும் இல்லாமல், எந்த ஒரு மனுஷனுடைய இன்டர்வென்ஷனும் இல்லாம, ஹalleluya, எந்த ஒரு மருத்துவரின் இன்டர்வென்ஷன், எந்த ஒரு மெடிசனும் இல்லாம, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் பரிசுத்த ஆவின் வல்லமையினால நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹalleluya. எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் சிக், நீங்க வியாதியில இருக்கிறீங்கன்னா, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். வித்தவுட் எனி மெடிக்கல் இன்டர்வென்ஷன், வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட், வித்தவுட் எனி மெடிசன்ஸ், எந்த மருந்து கிடையாது, எந்த மாத்திரை கிடையாது, எந்த இது கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, எதுவுமே இல்லாம நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை மூலமாக, வல்லமை மூலமாக, தேவனுடைய கிருபையின் மூலமாக நீங்க சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஹalleluya. இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. ஆமென். அதனாலதான் பேதுரு பாருங்களேன், பெரிய அப்போஸ்தலர், அவருக்கே நம்ப முடியல. பேதுரு பேதுருவுக்கு தெளிவு வந்த போது, அப்ப பேதுருவுக்கே நம்ப முடியாத அளவுக்கு நடந்திருக்குன்னா, அப்ப உங்களுக்கும் அதே போல ஆண்டவர் செய்வார். பல மடங்கு ஆண்டவர் செய்யறேன்னு சொல்றாரு இன்னைக்கு. ஹalleluya. ஆமென். 12வது வசனம் படிங்க சிஸ்டர். 12th verse. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஐ ரியலி லவ் திஸ் verse. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இதுக்கு முன்பதாக நீங்க படித்தீங்க பாத்தீங்களா சில சம்பவங்கள். ஒரு தூதன் வந்தான், சிறைகள் எல்லாம் திறக்கப்பட்டுச்சு, தாழ்பால்கள் எல்லாம் உடைக்கப்பட்டுச்சு, சிறையிலிருந்து பேதுரு வெளியே வந்தார். அதுக்கு காரணம் என்ன? அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். many were praying. என்ன ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள்? பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர வேண்டும். he should be released from the prison. இதுதான் அவர்கள் அன்றைக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹalleluya. அன்றைக்கு ஆதி திருச்சபை ஒரு ஜெபிக்கிற திருச்சபையா இருந்துச்சு. கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென். ஐ தேங்க் காட் தேர் வாஸ் நோ யூடியூப் ஆன் தோஸ் டேஸ். அந்த காலத்துல யூடியூப் இல்லைன்றது ஒரு நல்ல காரியம். ஏன்னா யூடியூப் இல்லாதனால தேவையில்லாத காரியத்தெல்லாம் என்ன பண்ணல, சபை செய்யாம இருந்துச்சு. டைம் இருக்கும் போதுல என்ன பண்ணிச்சு, உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆமென். ஒரு பெரிய தேவ மனுஷர் இருக்கிறாரு. அவர் சொன்னார், அவர் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஊழியம் பண்ணிட்டார். அவர் சொல்றாரு, நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல, அவர் ஊழியத்துக்கு வந்து 40-50 வருஷம் ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு, நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல நல்ல சமயம் போன் இல்லை அப்படின்னாரு. எந்த போன்? இந்த கையில நம்ம ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம்ல, அது இல்லை அப்படின்னாரு. அது இருந்திருந்தா என் ஊழியமே வளர்ந்துருக்காது, அது இல்லாதது நல்லதா போச்சு அப்படின்றாரு. ஆமென். சோ அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சொல்லுங்க, ஜெபம் பண்ணும் பொழுது பதில் நிச்சயம். ஹalleluya. வாயத்தன் சொல்லுங்க, ஜெபம் பண்ணும் பொழுது பதில் நிச்சயம். ஆமென். நீங்க ஜெபித்தால் கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார். நீங்க ஜெபிக்கணும்னா கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹalleluya. நீங்க ஜெபிக்கணும்னா கர்த்தர் விரும்புறார். இயேசு அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன? பூமியிலே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செயல்படணும், சித்தம் செயல்படணும். சோ தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் இருக்கிறது பூமியில செயல்படணும்னா ஒரு மனிதன் இங்க ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. God can't do anything on this earth until a man prays. கர்த்தர் இந்த பூமியில ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு மனுஷன் ஜெபம் செய்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய ஸ்பிரிச்சுவல் லாஸ், ஆவிக்குரிய நியமங்கள்லாம் எப்படி செயல்படுது என்றால், ஒரு மனிதன் தான் பூமியிலே காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஆஃப் காட், ஸ்பிரிச்சுவல் லாஸ் இருக்குது. பிசிக்கல் லாஸ், ஸ்பிரிச்சுவல் லாஸ், அதாவது இயற்கையான நியமங்கள் இருக்குது. அதாவது என்னது, புவியீர்ப்பு சக்தி, அப்புறம் வந்து நிறைய இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் இயற்கையானது, நேச்சுரல் லாஸ், பிசிக்கல் லாஸ். அது மாதிரி ஆவிக்குரிய மண்டலத்திலேயே சில நியமங்கள் இருக்குது, சில ஸ்பிரிச்சுவல் லாஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் லா வந்து என்னன்னா, இந்த பூமியில ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு மனுஷனுடைய ஒத்தாசை தேவைப்படுதான். கர்த்தரா வந்து ஒன்றும் செய்ய போறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தரா வந்து என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒரு மனுஷனோட சேர்ந்துதான் வேலை செய்ய முடியும். அதனாலதான் உங்க வழியாக ஆண்டவர் செய்யணும்னு விரும்புகிறார். சோ நீங்க ஜெபம் பண்ண 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 காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும், காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். சோ சபையாரெல்லாம் கூடி ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது என்ன நடந்துச்சு? பேதுரு சிறையிலிருந்து வெளியே வர்றார். ஹalleluya. ஆமென். பேதுரு வெளியே வந்துட்டார். அடுத்த 2 வசனம் படிப்போம், 13-14 படிப்போம். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்டு வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள்.
ம் அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். ம் அவளோ, அவர் தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது போதும் போதும் அவர்கள், போதும் சிஸ்டம். பேதுரு வந்து கதவு தட்டுறாரு. பேதுரு வந்து கதவு தட்டி ரிலீஸ் ஆகி வந்துட்டாரு. இவங்க என்ன எதுக்காக ஜோம் பண்ணாங்க? பேதுரு ரிலீஸ் ஆனது தான் ஜோம் பண்ணாங்க. இவங்க ஜெபம் பண்ணதுக்கு ஆனா பதில் வந்துருச்சு. வந்து கதவு தட்டுறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? பிதற்றா உளறன்ட்டாங்க. நிறைய நிறைய நேரம் அந்த 16வது வசனம் படிங்க. 16th verse 16 படிங்க. பேதுரு பின்னும் தட்டிக் கொண்டிருந்தான். அவர்கள் ம். திறந்தபோது அவனைக் கண்டு பிரமித்தார்கள். பேதுரு தட்டி கொண்டிருந்தான். பேதுரு ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க எதுக்காக ஜோம் பண்ணாங்க? பேதுரு வெளியே வரணும் தான் ஜோம் பண்ணாங்க. அந்த பேதுரு வெளியே வந்து கதவையே தட்டிக்கிட்டு இருக்காரு. அவரே வீட்டுக்கே வந்துட்டாரு கிளம்பி. யாருக்கும் வெயிட்லாம் பண்ணல. யாராவது என்னை வந்து சிறைச்சாலை வாசல்ல வரவேற்பாங்கலாம் அவர் ஒன்றும் வெயிட்லாம் பண்ணல. அப்படியே தேவதூதரே என்ன பண்ணிட்டாரு? அழகா தூக்கிட்டு வந்து வெளியே விட்டாரு. வெளியே விட்டு எப்பா நீ வீட்டுக்கு போப்பான்ட்டாரு. வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் என்ன சொல்றாங்க? அது பேதுருவோட தூதனா இருக்கலாம். நீ பிதற்றி கொண்டு இருக்கிறாய், நீ உளறி கொண்டு இருக்கிறாய் என்றாரு. ஆனா பேதுரு தட்டிக்கிட்டு இருக்காரு. ஹalleluya. நான் சில பேர் இப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் ஜெபம் பண்றது மட்டும்தான் பிரதர் நம்ம வேலை. பதில் வருதா இல்லையான்றதெல்லாம் அதெல்லாம் பத்தி நான் கவலைப்படல பிரதர். அதை பத்திலாம் நான் கவலைப்படக்கூடாது. எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? இல்ல எத்தனை பேர் இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? மை ஜாப் இஸ் ஒன்லி டு ப்ரே பிரதர். என் வேலை வந்து ஜெபம் பண்ணணும் பிரதர். காலையில ஒரு ஜெபம், மதியம் ஒரு ஜெபம், சாயந்தரம் ஒரு ஜெபம் பண்ணிடுவேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணிடுவேன். அப்புறம் சனிக்கிழமை சபைக்கு போயிடுவேன். இது வந்து என் வேலை பிரதர். பதில் வருதா இல்லையான்றதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது பிரதர். எத்தனை பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? இது எங்க இருந்து வந்துச்சு? இப்படிப்பட்ட ஒரு 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 டாக்டரின், ஒரு தியாலஜி, ஒரு நம்பிக்கை எங்க இருந்து வந்துச்சு? அதை ஜெபம் பண்றதுதான் உன் வேலை அப்படின்றது. பதில் வருமா வராதான்லாம் நீ பார்க்க கூடாதுன்றது வந்து வேதத்துல எங்கேயுமே கொடுக்கப்படல. வேதம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் பதில் கொடுப்பான்னு தான் போட்டிருக்கு. நீ கேளு, அப்பொழுது உன்னுடைய சந்தோஷம் பூர்ணமாக இருக்கும். ஆஸ்க் தட் your joy may be full. ஹalleluya. நீ கேட்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? பூரணமாக இருக்கும். சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா பதில எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனா பதில் என்ன பண்ணும்? நம்ம கதவை தட்டி கொண்டிருக்கும். எப்படி பேதுரு வந்து ஜெபம் பண்ண உடனே பதில் வந்துருச்சு. அந்த பதில் வந்து என்ன பண்ணுது? கதவை தட்டுது. The answer is knocking the door. ஆனா அவர்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க. ஹalleluya. நிறைய நேரம் அப்படிதான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் பதில. அது தட்டிக்கிட்டு இருக்கு. கதவை தட்டிட்டு இருக்கு பதில். நீங்க நல்லா ஜோம் பண்ணிருக்கீங்க, ஊக்கமா ஜோம் பண்ணிருக்கீங்க, விசுவாசத்தோட ஜோம் பண்ணிருக்கீங்க. உங்க பதில் தட்டிட்டு இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ண 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 உங்க வீட்டு வாசல்ல நின்னு பதில் தட்டி கொண்டிருக்கும். ஹalleluya. கதவை தட்டி கொண்டிருக்கும். ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Your answer is going to come and knock your door. Your answer is going to come and knock your door. இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தேவதூதன் போய் சிறைச்சாலையின் கதவை வந்து அவர் திறந்து விட்டார். பாருங்க, ரெண்டு ரெண்டு காரியம் நடக்குது. சிறைச்சாலையின் கதவை தேவதூத திறந்து விட்டாரு. சரிங்களா? ஆனா பேதுருவோட கதவை தேவதூத திறக்கல. பேதுரு வந்து அந்த வீட்டுக்குள்ள நுழையிற கதவை தேவதூத திறக்கல. சோ இதை நான் படிக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, சில காரியங்களை ஆண்டவர் டைரக்டா செய்யறாரு. சில காரியங்கள் நடப்பதற்கு நீங்களும் என்ன பண்ணணும்? கதவை திறக்க வேண்டியதா இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சில காரியங்களை ஆண்டவர் எப்படி செய்யறாரு? நீங்க ஜெபம் பண்ணும்போது அவரே இறங்கி செய்யறாரு. அவரோட தூதன் வந்து செய்யறான். அவரோட கிருபை, அவரோட தயவுனால அது நடக்குது. சில காரியங்கள் நடப்பதற்கு நீங்களும் அங்க வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஹீலிங் வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. சுகம் வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா அந்த சுகத்திற்கான எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில இயேசு ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். நல்லா கவனிங்க. உங்க சுகத்திற்கான சகலத்தையும் ஏற்கனவே இயேசு கல்வாரி சிலுவையில செய்து முடித்துட்டார். அவருடைய தழும்புகளால, அவருடைய ரோகங்களால நீங்கள் சுகமானீர்கள். ஏசாயா 53:4, 1 பேதுரு 2:24, மத்தேயு 8:16-17 எல்லாம் தெளிவாக சொல்கிறது. அவர் தாமே பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார். சோ உங்களுடைய சுகத்திற்கான சகலத்தையும் அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டார். உங்க நோய்களை ஏற்றுக்கொண்டார், உங்க பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், உங்கள் வியாதிகளை ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவாக தான் அவருடைய சரீரத்துல தழும்புகள் உண்டாச்சு, ரோகங்கள் உண்டாச்சு. ஹalleluya. சோ அந்த ரோகங்கள் தழும்புகளால நீங்கள் சுகமானீர்கள் என்று பேதுரு தெளிவாக எழுதுகிறார். இந்த வசனத்தை போடுங்க. 1 பேதுரு 2:24. 1 Peter 2:24. பாருங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும். படிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, அவர் தாமே நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்திலே சுமந்தார். அவர் தாமே. அப்படி இன்னொரு வசனம் போடுங்க டக்குன்னு. மத்தேயு 8:17 போடுங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சோ இதை நீங்க செய்ய முடியாது. நல்லா கவனிங்க, எதை நீங்க செய்ய முடியாது? உங்க வியாதியை தூக்கி அவர் மேல நீங்க வைக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு வல்லமை இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு அறிவும் இல்லை, ஞானம் இல்லை, எதுவுமே கிடையாது நமக்கு. ஏன்னா நாமளே பாவத்துல மூழ்கி கிடக்குறோம். சோ நம்ம போய் நம்ம வியாதியை தூக்கி அவருடைய சிலுவை மேல வைக்கிற அளவுக்குலாம் நமக்கு என்ன இல்லை, இங்க பலன் கிடையாது. அதனாலதான் வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவரே நம்முடைய நோய்களை சுமந்தார். புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? இதை அவர் தான் செய்ய முடியும், இதை நீங்க செய்ய முடியாது. அதான் there are certain things only God can do. There are certain things God wants you to do along with him. எத்தனை பேருக்கு புரியுது? சில காரியங்களை கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும், சில காரியங்களை கர்த்தரோடு நீங்க சேர்ந்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுல ஜெபம் உண்டு. கர்த்தரோடு சேர்ந்து வேலை செய்யறதுல ஜெபமும் வருது. இதை இதை நான் செய்ய முடியாது. என் பாவங்களுக்காக நான் என்ன பண்ண முடியாது? போய் சிலுவையில மறிக்க முடியாது, என் பாவத்தை தூக்கி அவர் மேல வைக்க முடியாது. அதனால அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட நோய்களை சுமந்தார். அப்படியே வந்துங்க, டக்குன்னு வாங்க. 1 பேதுரு 2:24 போடுங்க. அவர் தாமே தம் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். புரியுங்களா? இது என் பாவத்தை அவர் சுமந்தார், நான் தூக்கி வைக்கலங்க. அதுதான் அந்த வார்த்தை அவர் தாமேன்றது ரொம்ப முக்கியம். ஹீ ஹிம்செல்ஃப், அவர் தான் என் மேல இருக்க பாவத்தை எடுத்து அவர் மேல வச்சுக்கிட்டார். புரியுதுங்களா? என் மேல பாவம் இருந்துச்சு, அது அப்படியே வேரோட புடுங்கி எடுத்து யார் மேல வைக்கப்பட்டது? இயேசுவின் மேல வைக்கப்பட்டது. இது அவர் மட்டும் தான் செய்ய முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? முடிச்சிட்டாரா? அவர் எடுத்து வச்சுட்டார். இப்ப அதோடைய ரிசல்ட் என்னது? அவரோட ரிசல்ட் என்னது? நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். அதுதான் ரிசல்ட். பேதுரு எழுதுற இருப்பாங்க, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிதான் அவர் இதை செய்தாராம். அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார். அதோட ரிசல்ட் என்னது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அதோட ரிசல்ட் என்னது? குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்போ இதோட ரிசல்ட் என் வாழ்க்கையில என்ன பண்ணும்? இப்ப நிறைவேறணும். நல்லா கவனிங்க. அந்த பாவம் அவர் மேல போனதுனால ரிசல்ட் என்னது? நான் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். என் வியாதி அவர் மேல் போனதுனால அதோட ரிசல்ட் என்னது? அதன் விளைவு என்னது? அவர் தழும்புகளால் நான் குணமானேன். இது என் வாழ்க்கையில நிறைவேறணும். எத்தனை பேருக்கு புரியுது? இது என் வாழ்க்கையில நிறைவேறணும். அது எப்படி நிறைவேறும்? இந்த வார்த்தையை எடுத்து நாம் படித்து நாம் விசுவாசிச்சு அதை அறிக்கை செய்ய 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 அது என் வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். போடுங்க எபிரேயர் போடுங்க, எபிரேயர்ல போடுங்க. இதை பத்தி எழுதியிருக்கு. எபிரேயர் 10:21 நினைக்கிறேன், 23. எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. பாருங்க, அறிக்கையிடுதல்ல உறுதியா இருக்கணும். இங்கிலீஷ்ல கன்ஃபெஷன் ஆஃப் அவர் ஹோப் வித்தவுட் வேவரிங். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இது கன்ஃபெஷன் ஆஃப் ஹோப். கன்ஃபெஷன், அறிக்கையிடுறதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். சோ இப்போ உங்களுக்கு சுகம் வேணும்னா, சுகத்தை உங்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் கல்வாரி சிலுவையில முடித்து வைத்து விட்டார். அதுதான் உங்களுடைய நம்பிக்கையாக இப்ப இருக்கிறது. எது நம்பிக்கை? கல்வாரி சிலுவையில நடந்ததுதான் இப்பொழுது உங்களுடைய நம்பிக்கை. சிலுவையில ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடித்தது தான் உங்களுடைய நம்பிக்கை. தட் இஸ் கால்ட் ஹோப். நீங்க இப்ப நான் வியாதியில இருக்கேன், நான் சுகமாவன், என்ன நம்பிக்கை எனக்கு இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து என்னை கல்வாரி சிலுவையில என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார். அதுதான் என்னோட நம்பிக்கை. இப்போ அந்த நம்பிக்கை என் வாழ்க்கையில நிறைவேறணும். தட் ஹோப் ஷுட் பி ஃபுல்ஃபில்ட் இன் மை லைஃப். அந்த வாக்குத்தத்தம், அவர் தழும்புகளால் நான் சுகமானேன் என்பது ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ப்ராமிஸ் ஃப்ரம் காட். அது என் வாழ்க்கையில நிறைவேறணும். அது எப்படி நடக்குமா? நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்கணுமா? புரியுதுங்களா? let us hold fast the confession of our hope without wavering. அசைவில்லாமல். ஏன் நம்ம அசைவில்லாமல்னா, இவங்க அப்படி சொல்றாங்க, டாக்டர் அப்படி சொல்றாங்க, ரிப்போர்ட்டை சொல்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சுகமாயிட்டேன்றதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
எத்தனை பேர் புரியுது? நான் சுகமானேன் என்பதை என்ன பண்ணும், அறிக்கை பண்றதுல அசைவில்லாமல் இருக்கணும். டாக்டர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும் பிரதர், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கர்த்தர் சொல்லிட்டார், அவர் தழும்புகளா நான் சுகமானேன். கர்த்தர் சொல்லிட்டார், அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார். கர்த்தர் சொல்லிட்டார். அதனால நான் என்ன பண்ணுவேன், அசைவில்லாமல் அதை எடுத்து அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் புரியுதுங்க? அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் எதை வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? இன்னைக்கு வந்து பிரச்சனை வந்து அறிக்கை கூட இல்ல, அறிக்கை செய்யறாங்க, பிரச்சனை வந்து அசைவு தான். என்னங்க வேவரிங். ஒரு நாள் அறிக்கை செஞ்சுட்டு அப்படியே பார்ப்பாங்க, ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலையே, நமக்கெல்லாம் நடக்காது பிரதர் அப்படின்னு. இங்க மேட்டரே வந்து வேவரிங். அதனாலதான் இங்க வந்து அந்த அந்த அசைவில்லாமல்ன்ற வார்த்தையை இன்க்ளூட் இங்க போட்டிருக்காரு பரிசுத்தாவே. அல்லாமல் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இரு. கன்ஃபெஷன் ஆஃப் அவர் ஹோப் வித்தவுட் வேவரிங். ஹோல்டு ஃபாஸ்ட்னா உறுதியா இரு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு நாள் 2 நாள் நிறைய இப்போ மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு பிரதர் சொல்லிட்டாரு நான் அறிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு உட்காந்து அறிக்கை பண்ணுவோம். நைட் அறிக்கை பண்ணுவோம், நாளைக்கு காலையில் அறிக்கை பண்ணுவோம். ஒரு நாள் அறிக்கை பண்ணுவாங்க, அடுத்த நாள் என்ன ஒன்னும் நடக்கலையே. இதுக்காக தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அசைவில்லாமல்னா என்ன அர்த்தம்? நீங்க சூழ்நிலையை பார்த்து அசையக்கூடாது, அதுதான் அசைவில்லாமல். யூ ஷுட் நாட் லுக் அட் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் ஸ்டார்ட் வேவரிங். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சூழ்நிலையை பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, அசையக்கூடாது. இதுதான் வந்து பவுல் இது யாக்கோபு எழுதுறாரு. யாக்கோபு 1வது அதிகாரம், யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அடுத்த வசனம். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிறைவேற்ற. அதாவது பாருங்க, அந்த 6வது வசனத்தை போடுங்க திரும்ப. இந்த 6வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, அவன் சந்தேகப்படுறவன். அதாவது கேட்கறான், அறிக்கை பண்றோம், ஒரு நாள் பாக்குறோம், அதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதா. சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கிறான்னா, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைகிற அலைக்கோப்பா. அப்படின்னா என்னது? இஸ் லைக் த வேவ்ஸ் ஆஃப் த சீ. அலையை பார்த்திருக்கீங்களா? அப்படி போகும் வரும் போகும் வரும். அலை வந்து ஒரு இடத்துல ஸ்டெடியா இருக்குமா? அலை இப்படி போகும் அப்படி வரும், இப்படி போகும் அப்படி வரும், எங்க போகுதுன்னு தெரியாது, எங்க வருதுன்னு தெரியாது, ஆடிக்கிட்டே இருக்கும், அங்கேயும் ஆடும் இங்கேயும் ஆடும், அப்படி இப்படி போகும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். சோ அடுத்த வருஷம் போடுங்க. சந்தேகப்படுறதுனால என்ன என்ன ஆகுதான்? அந்த அறிக்கையின் பலனை நாம் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். அடுத்த வருஷம் போடுங்க. சந்தேகப்படுறதுனால அந்த அறிக்கையின் பதிலை நாம் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறாமல் பெறலாம் என்று. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அதான் நான் எல்லாத்தையும் சொல்றது, சுகத்திற்காக வரங்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்ற ஒரே காரியம் என்னன்னா, உங்களுக்கு சுகம் வேணும், கர்த்தரிடத்துல இருந்து சுகம் வரணும்னா கர்த்தர்ட்ட மட்டும் இருங்க. டாக்டர்ட்டையும் போறது கர்த்தர்ட்டையும் போறது டசன்ட் ஒர்க். ஏன்னா பாருங்க, ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் டாக்டர், நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. கிரண் பால் இஸ் நெவர் அகேன்ஸ்ட் டாக்டர், சரிங்களா? ஹைலி ரெஸ்பெக்ட் டாக்டர்ஸ். என் குடும்பத்தில நிறைய மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் நாட் டோட்டலி அகேன்ஸ்ட். பட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வரீங்க, சுகத்திற்காக வரீங்க, அண்ட் பிரதர் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுக்கணும்னு வரீங்க. ஸோ வந்து வசனத்தை கேட்குறீங்க, வசனங்கள்லாம் நீங்க படிக்கிறீங்க, அறிக்கை பண்றீங்க, திரும்ப டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? டாக்டர் என்ன கிரண் பால் மாதிரி பேசுவார்னு நினைக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா சுகமாயிருவீங்க, எனக்கு விசுவாசம் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது டாக்டர் பேசி கேட்டிருக்கீங்களா யாராவது? அந்த மாதிரி யாராவது டாக்டர் தான், அவர் டாக்டரே கிடையாது, அவர் பாஸ்டர்னு அர்த்தம். அவரு எந்த டாக்டர் அப்படி பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. நீங்க போயிட்டு அற்புதமா சுகமானாலும் நீங்க டாக்டர் போய் செக்அப் பண்ணா டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? இல்ல அப்படிலாம் கிடையாது, நம்ம இன்னும் இதை முடிக்கணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு தான் சொல்லுவார். நான் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கிறேன். வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அற்புதமா சுகமா இருக்கும், கட்டி மறைஞ்சு போயிருக்கும், கேன்சர் போயிருக்கும். அவங்க போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுவாங்க, டாக்டர் பார்த்துட்டு கேன்சர் செல் இல்லை, அது இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வரும். ஆனால் டாக்டர் விட மாட்டார். அவர் சொன்னா இல்ல இப்போ இல்ல, ஃபியூச்சர்ல மேபி வந்துடும், ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, வந்து கீமோ எடுங்க அப்படின்னு. கீமோ தான் இருக்கிறதுலே மோசமானது. கேன்சர் கூட வந்து ஓரளவு தான் பாதிப்பு கொடுக்கும் போல, கீமோ வந்து மோசமான பின்விளைவுகள், கான்சிக்வன்சஸை கொடுக்கறதே கீமோவும் ரேடியேஷனும் அந்த ட்ரீட்மெண்ட்டும் தான்.
போட்டு அவங்க அவங்க நிறைய பேர் பயந்து போய் அந்த கீமோ எடுத்து அவங்க அவங்க உடம்பு வந்து அவங்க சரீரம் வந்து ரொம்ப மோசமானதை நான் கண்ணால பார்த்திருக்கேன் ஊழியத்தில். எனக்கு அப்படியே எனக்கு அப்படியே இருதயமே அப்படியே பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடும். என்ன ஆண்டவரே, அற்புதமா நீங்க சுகம் கொடுத்தீங்களா ஆண்டவரே, ஆனா அதை நம்பாம போய் டாக்டர் பேச்சை நம்பி இப்படி ஆயிட்டாங்களே ஆண்டவரே, எனக்கு அப்படி இருக்கும். அதனாலதான் எல்லாத்தையும் சொல்லுவேன், இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் சம்திங் ஃப்ரம் காட், ஸ்டிக் ஒன்லி டு காட். நீங்க தேவனிடத்துல இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனிடத்துல மட்டும் இருங்க. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வைக்காதீங்க, அது ஒர்க் ஆகாது. அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்றது. இங்க ஒரு இதையும் பண்ணுவோம் பிரதர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன சொல்றோம், சப்போஸ் தேவன் செய்ய மாட்டாரு அப்படின்னா தேவன் மேல நம்பிக்கை வரலன்னு அர்த்தம். அதனாலதான் எல்லாத்தையும் என்ன சொல்லிடுவான்னா, அப்படி தேவன் மேல நம்பிக்கை வரலையா, தட்ஸ் ஓகே. ஆண்டவர் வந்து உங்களை வெறுக்க போறது இல்ல. சரி, எனக்கு வந்து நம்பிக்கை இல்ல பிரதர், கர்த்தர் வந்து சுகமாக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல பிரதர், கர்த்தர் இது செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல பிரதர், தட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் நீங்க அந்த அளவுக்கு விசுவாசத்துல வளரல, ஐ அண்டர்ஸ்டாண்ட். கர்த்தருக்கும் அது புரியும். கர்த்தருக்கு நல்லாவே உங்க இருதயம் நல்லாவே புரியும். அப்ப நீங்க என்ன பண்ண, முழுசா நீங்க என்ன பண்ணுங்க, மருத்துவ சைட்ல போயிருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? முழுசா இந்த பக்கம் போயிடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையை மட்டும்தான் செய்வார், அவர் தீமையை செய்ய மாட்டார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில தீமையை என்ன பண்றது இல்ல, கொடுக்கறது இல்லை. God is not the author of evil, but he is the author of good. Hallelujah. சோ நீங்க ஆண்டவர்ட்ட வந்துட்டீங்கன்னா நிச்சயமா நீ சுகமாவீங்க. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் டெஃபினட்டா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். 100% கிடைக்கும். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பா, நீங்க வந்து நின்னு அதை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நடக்கும். Hallelujah. Glory to God. Amen. சோ வாங்க திரும்ப வந்துருவோம். அப்போஸ்தலர் 12 வந்துரும் திரும்ப. சோ அப்போஸ்தலர் 12ல அந்த முதல் 3 வசனங்கள் படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் 12 முதல் 3 வசனங்கள் படிச்சீங்கன்னா, அந்த ஒரு 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 சம்பவம் ஒண்ணு நடக்குது. அது என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா, யாக்கோப வந்து ஏரோது வந்து கொன்னுறான். யாக்கோப வந்து ஏரோது கொன்னுறான். சரிங்களா? யாக்கோபு வந்து யோவானோட சகோதரர். சோ இயேசு கூட இருந்த ஒரு நெருங்கிய சீஷர். பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரும் வந்து இயேசுக்கு ரொம்ப நெருங்கின சீஷர்கள். அதுல ஒருத்தர் யாக்கோபு வந்து இறந்துடுறாரு. ரத்த சாட்சி, மார்டர்டம் அப்படின்னு அவங்க இங்கிலீஷ்ல மார்ட்டியர், ரத்த சாட்சி தியாகியாக அவர் என்ன பண்றாரு, கர்த்தருக்காக சுவிசேஷத்துக்காக அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஜீவனை கொடுக்க வேண்டிய நிலைமையில வந்து ஆயிருது, இறந்துடுறாரு. இன்னொரு மனுஷன் பாருங்க, 2 பேர் இருக்காங்க, 2 பேர் அரெஸ்ட் ஆறாங்க. ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் யாரு, யாக்கோபு, அவர் ரத்த சாட்சியா மரிக்கிறார். அடுத்தது பேதுரு, ஆனா அவர் ரத்த சாட்சியா மரிக்கல, அவர் என்ன ஆகுறாரு, விடுதலை ஆக்கப்படுகிறார். சோ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு காரியத்தை நம்ம வந்து யோசிக்கணும். அப்ப ரத்த சாட்சியா யாக்கோபு ரத்த சாட்சியா மரிக்கிறது வந்து ஒரு நல்ல காரியமா, ரொம்ப பிரியமான காரியமா? இது என்ன, இந்த ஒரு தாட், அதாவது இந்த ஒரு ஒப்பீனியன் வந்து கிறிஸ்துவத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு ஒப்பீனியன், ரத்த சாட்சியா மரிக்கிறது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து கிறிஸ்துவத்துல நிறைய இருக்குது. சரிங்களா? சோ இப்போ வந்து நிறைய இடங்கள்ல போய் பாத்தீங்கன்னா, சுவிசேஷம் பரவின நிறைய இடங்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஊழியர்கள் வந்து ரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மரித்ததுனால அந்த இடத்துல சுவிசேஷம் வந்து பரவி இருக்குது. எத்தனை பேர் இது பார்த்துருக்கீங்க? நான்லாம் பார்த்துருக்கேன். நார்த் இந்தியாலாம் டிராவல் பண்ணும்போது நிறைய வந்து நான் இந்த மாதிரி சாட்சிகள்லாம் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஊழியர்கள் ரத்த சாட்சியா மரித்து அந்த இடங்கள்ல வந்து அதுக்கப்புறம் சுவிசேஷம் பரவி இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அந்த சூஷர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து தேவனுடைய சுவிசேஷத்திற்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய ராஜ்யம் வந்து இந்த பூலோகத்துல ஸ்தாபிப்பதற்காக அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய ஜீவனை கூட அவர்கள் பொருட்படுத்தாமல் தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிருக்காங்க, கர்த்தருக்காக கொடுத்திருக்காங்க. ஆனா இதே அப்போஸ்தலர் 12ல இன்னொரு ஒண்ணு வருது. அதுல என்னன்னா, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி ரத்த சாட்சியா மரிச்சிடறாரு, இன்னொருத்தர் அரெஸ்ட் ஆகி விடுதலையாடுறாரு. சோ எப்படி இதை நம்ம பார்க்கணும், அதுதான் வந்து நான் கொஞ்சம் இதை பேசலாம்னு நினைச்சேன். இது கொஞ்சம் சென்சிட்டிவ் டாபிக் தான், பட் இதை நான் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் இதை பேச போறேன். நல்லா கவனிச்சீங்கன்னா, தேவ சித்தம் என்ன என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்? பூரண தேவ சித்தம் என்னது என்பதை புரிஞ்சிருச்சுன்னா மத்ததெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். வாங்க 1 தீமோத்தி 2வது அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க சிஸ்டர். 1 தீமோத்தி 2 முதல் வசனத்தை ஃபர்ஸ்ட் படிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நல்லா கவனிங்க, ரொம்ப தெளிவா சொல்றாரு. எல்லா மனுஷனும் பிரதானமாக சொல்லுகிற புத்தி. அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பேசி கொண்டிருக்கிறார். தீமோத்திட்ட பவுல் பேச, தீமோத்தி ஒரு சபைக்கு போதகராக இருக்கிறார், ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் தி ஏர்லி சர்ச். ஆதி திருச்சபையில் ரொம்ப ஒரு முக்கியமான மனிதர் தீமோத்தி. பவுல் தான் வந்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியா இருக்கிறார். பவுல் வந்து அவர் தான் அவர் வளர்க்கிறார், ஆவிக்குரிய ஒரு பையனாக, ஒரு மகனாக அவரை. சோ எல்லாருக்காக நீ ஜெபம் பண்ணணும், விண்ணப்பம் செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் படிங்க. நாம் எல்லா பக்தியோடும்
நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களாகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஃபுல் ஸ்கிரீன் வைங்க இந்த வசனத்தை. நாம எப்படி வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறாரா? நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைதுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. நம்ம எப்படி வாழணுமா? நம்ம இருக்கிற தேசத்துல, நம்ம இருக்கிற பகுதியில, நம்ம இருக்கிற பட்டணங்கள்ல, நம்ம உலகம் எங்கும் இருக்கிறோம். அந்த மீட்டிங்ல உலகம் எங்கும் இருந்து ஜாயின் பண்ணிக்க. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க எப்படி இருக்கணுமா? அதாவது நீங்க இருக்கிற பட்டணம், தேசம், அந்த பகுதி எப்படி இருக்கணுமா? இட் ஷுட் பி எப்படி இருக்கணும்? a peaceable place. இங்கிலீஷ் அழகா வருது, that we may lead quiet and peaceable life in all godliness and reverence. சோ நீங்க அமைதியாக, சந்தோஷமாக, சமாதானத்தோட, தேவ பக்தியோட வாழ்வதுதான் யாரோட சித்தமா இருக்குது? கர்த்தரின் பூரண சித்தமா இருக்குது. எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. நீங்க எப்படி வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாங்க? அமைதியா, சமாதானத்தோட, நல்ல பக்தியோட வாழணுன்றதுதான் யாரோட சித்தம்? கர்த்தருடைய சித்தம். எத்தனை புரிஞ்சிருச்சீங்களா இல்லையாங்க? இது நீங்க வந்து கர்த்தரை வந்து, அதாவது ஆண்டவர் வந்து தகப்பனா நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. நமக்கு தகப்பன்றதே சொல்லி தரல பாருங்களேன். அவரு ஒரு பயங்கரமான நியாயாதிபதி, உங்களை அடிச்சு போட்டுருவாரு, அவர் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தனாலதான் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. தகப்பன் ஸ்தானத்துல பார்க்கணும் நீங்க கர்த்தரை. இப்போ நீங்க எத்தனை பேர் இங்க தாயும் தகப்பன் ஸ்தானத்துல இருக்கீங்க? நான் ஒரு தகப்பனா இருக்கிறேன். நீங்க அநேகர் வந்து தகப்பன்கள், தாய்கள் எல்லாம் இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் எப்படி வாழணும்னு நீங்க விரும்புவீங்க? சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் எப்படி வாழணும்னு விரும்புவீங்க? சமாதானத்தோட, சந்தோஷமாக, நல்ல பக்தியோட வாழணும் தானே. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? கை தூக்குங்க. என் பிள்ளைங்க இப்படிதான் பிரதர் இருக்கணும், நல்ல சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்ல பக்தியோட இருக்கணும். அவங்க மட்டும் கை தூக்குங்க, மத்தவங்களாம் கை தூக்க வேண்டாம். நீங்களா வேற எதாவது நினைக்கிறீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். என்னங்க புரியுதுங்களா இல்லையா? இல்ல, எப்பவுமே என் பிள்ளைக்கு வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும் பிரதர். வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணும், எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணும், என் பிள்ளை வீட்டுல பைப்ல தண்ணி வரக்கூடாது, என் பிள்ளை வீட்டுல ஜோம் பண்ணா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டை போடணும், என் பிள்ளை வீட்டுல ஆராதிச்சா எதிர் வீட்டுக்காரன் வந்து சண்டை போடணும். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்குங்க? கை தூக்குங்க, நான் பாத்துறேன். உங்க பிள்ளைக்காக நான் ஜோம் பண்றேன். பாவம் உங்க பிள்ளை, உங்க பிள்ளைக்காக நான் ஜோம் பண்றேன். அவங்க பிள்ளை சமாதானமா இருக்கணும். யாரும் அப்படி இருக்கீங்களாங்க? என்னங்க? கிடையாது. ஒரு தகப்பனோட இருதயம் எப்பொழுதுமே தன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல ஜீவனை வாழ வேண்டும். they should have a good and peaceful life. இததான் வந்து பவுல் எழுதுறார் தீமோத்திக்கு. இது ரொம்ப பிரதானமா இருக்குது அப்படின்றாரு. சொல்றாரு, இது பிரதானமாக நான் சொல்லுகிறேன் அப்படின்றார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல படிங்க சிஸ்டர், 3வது வசனம் படிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமா இருக்கிறது. இது எப்படி இருக்கு? ஆண்டவர் முன்பதாக நன்மையும் பிரியமா இருக்கு. இட் இஸ் குட் அண்ட் அக்செப்டபிள். நீங்க சமாதானத்தோட, சந்தோஷத்தோட, தேவ பக்தியோட, நல்லொழுக்கத்தோட வாழ்வது யாரோட கண்ணில் நன்மையும் பிரியமா இருக்குதா? உங்களுடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பார்வையில கண்கள்ல பிரியமா இருக்கு. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சுங்க நான் சொல்றது? புரியுதுங்களா? அதனாலதான் உலகத்துல எங்கேயாவது பெர்சிக்யூஷன், உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, நார்த் இந்தியாவில் ஒரு பெர்சிக்யூஷன் நடக்குது, அங்க ஒரு பெர்சிக்யூஷன் நடக்குது, ஒரு பெர்சிக்யூஷன், அதாவது விசுவாசிகளுக்கு எதிர்த்து வராங்க பாத்தீங்களா, துன்பங்கள், உபத்திரவங்கள் வருதுன்னா உடனே நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சும்மா அப்படி சொல்லிடக்கூடாது. ஆமா, கர்த்தருக்காக ஊழியம் பண்ண பிரச்சனை வரும். உங்க வீட்டுக்கு வந்தா தெரியுங்க பிரச்சனை. ஹலோ, உங்க வீட்டுக்கு வந்தா தெரியும் பிரச்சனை, உங்க பிள்ளைக்கு வந்தா தெரியும் பிரச்சனை. நம்ம இங்கிருந்து வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க கூடாது, பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கூடாது உட்காந்து. நான் நார்த் இந்தியாவில் டிராவல் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் அங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்ட்டு. இப்படி ஒரு நியூஸ் வருதா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா உடனே நீங்க ஜெபம் பண்ணணும். இயேசு நாமத்துல அந்த இடத்துல சமாதானம் உண்டாகணும். அந்த தேவ ஊழியர்களுக்கு, அந்த தேவ பிள்ளைகளுக்கு, அந்த விசுவாசிகளுக்கு எதிர்த்து வர போராட்டங்கள் எல்லாம் இப்பொழுதே முறியடிக்கப்படணும். இயேசுவின் நாமத்துல நீங்க எதிர்த்து ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? கைத்துங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ப்ரே. அதை விட்டுட்டு அப்படிதான் இருக்கும் பிரதர், ஊழியனா அப்படிதான் இருக்கும் பிரதர், உங்களுக்கு இருந்தா அப்படி சொல்லுவீங்களா? நான் அதுதான் கேட்பேன். உங்க பிள்ளைக்கு அப்படி இருந்தா நீங்க சொல்லுவீங்களா? உங்க பிள்ளை நார்த் இந்தியாவில் உட்காந்துட்டு இருக்குது எங்கேயோ, அந்த பிள்ளைக்கு வந்து பிரச்சனை வருது, அப்படிதான் இருக்குமா? நீங்க போன் பண்ணி அப்படிதான் இருக்குமா, கர்த்தருக்காக நீ வாழணுமா சொல்லுவீங்களா? சொல்லுங்க யாராவது? திஸ் இஸ் a வெரி சீரியஸ் திங். நம்ம வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷமா ஆராதனைக்கு போகலாம், சந்தோஷமா சண்டே போய் சர்ச் அட்டன் பண்ணலாம், சந்தோஷமா ஒரு ஜெப கூட்டத்துக்கு போகலாம்.
இதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. அதே சமயம் துன்பப்படுகிற நம்முடைய சகோதரர்களுக்காக நம்ம ஜெபிப்பதும் மிக 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 அவசியமா இருக்குது. முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்வதும் அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுதுங்களா இல்லையா? முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்வதும் அவசியமா இருக்கு. ஏன்னா என்னைக்குமே ஆண்டவர் வந்து என் ஊழியர்கள் போய் ரத்த சாட்சியா மறிக்கணும், என் ஊழியர்கள் போய் அங்க போய் சாவணும் அப்படின்லாம் ஆண்டவர் எங்க அவர் தகப்பன்க. அவரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் இஸ் அ ஃபாதர். அவர் ஒரு நல்ல தகப்பன்க. அவர் எப்படிங்க புள்ள போய் சாவணும்னு சொல்லுவாரு? புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு? நம்ம தான் வந்து ரத்த சாட்சியா மறிக்கிறது வந்து பெருசா பேசிட்டு இருக்கோம். கிடையாது. கடவுளோட இருதயம் வலிக்குதுங்க அதை பார்க்கும் பொழுது. இப்ப என் பிள்ளைக்கு அடிபட்டா எனக்கு சந்தோஷமா இருக்குமாங்க? என் புள்ள அடிபட்டுட்டு வருது, ஸ்கூல்ல விளையாண்டுட்டு அடிபட்டுட்டு வருது, கைய கால உடைச்சிட்டு வருது, நான் பார்த்துட்டு வா சூப்பர் அப்படின்னோனா, சூப்பரா விளையாண்டுருக்கடா அதான் அப்படின்னு சொல்லுவேனா? என் மனசு கஷ்டப்படுங்க. புரியுதுங்களா இல்லையாங்க? சோ ஒவ்வொரு ஊழியருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண, எஸ்பெஷலி இந்த மாதிரி வந்து ரொம்ப பிரச்சனையான இடங்கள்ல ஊழியம் செய்யறாங்கன்னா அவங்களுக்காக அட்லீஸ்ட் ஜெபமாவது பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. ஏதோ பெரிய பொருளாதார உதவி உங்களால செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. பொருளாதார உதவிகள் செய்யணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன் என்ன செய்யணும்னு. ஏன்னா எனக்கு அநேகர் தெரியும் நார்த் இந்தியாவில். நான் ஐ வில் டெல் தம், ஐ வில் டெல் யூ வாட் டு டு. என்ன செய்யணும் நான் சொல்றேன், அவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு நான் சொல்றேன் பொருளாதாரத்துல. ஹalleluya, ஆமென். ஏன்னா நம்ம சந்தோஷமா சமாதானமாக வாழ்வதுதான் கர்த்தர் சித்தமா இருக்குது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரும்பி அப்போஸ்தலர் 12 பாத்தீங்கன்னா ரெண்டு சம்பவம். ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப பாவம் மறிச்சிடுறாரு, ரத்த சாட்சியம் மறிச்சு. இன்னொருத்தர் விடுதலை ஆக்கப்படுறாரு. சோ இதை நான் படிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். என்னன்னா, யாக்கோபு அரஸ்டா இருக்கும் பொழுது ஜெபம் பண்ண மாதிரி இங்க எதுவுமே எழுதப்படல. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த வசனம் படிச்சீங்களா? அப்போஸ்தலர் 12 படிச்சீங்கல்ல? யாக்கோபு அரஸ்டா இருக்கிறாரு, ஜெபம் பண்ணார்கள், திருச்சபை எல்லாம் கூடி ஜெபம் பண்ணார்கள்னு வசனம் இருக்கா? இல்ல. சோ நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபத்திற்கான பதிலை நீங்க பார்ப்பீங்க. when you pray you will see the answer to your prayer. யாக்கோபுக்கு பெருசா ஜெபம் பண்ணல. ப்ராபப்ளி அந்த காலத்துல சபை நினைச்சிருக்கலாம் கர்த்தருக்காக பாடுபடுறது வந்து தேவ சித்தம் அப்படின்லாம் கூட நினைச்சிருக்கலாம். எனக்கு தெரியல, ஐ எம் நாட் ஷுர். அப்போஸ்தலர் 12 நம்ம படிக்கும் பொழுது தெரியுது, தெரியல நமக்கு. ஆனா பேதுரு பாருங்க, பேதுரு அரெஸ்ட் ஆன உடனே அங்க என்ன நடக்குதாங்க? ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. பேதுரு விடுதலை ஆக்கப்படணும்னு ஜெபம் பண்றாங்க. எந்த வசனத்துல வந்து பாருங்க, அப்போஸ்தலர் 12:5. அங்க நடக்கு. அப்பொழுது பேதுரு, வசனத்தை போடுங்க. அப்பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினான். சோ அதுதான் எனக்கு ஆண்டவர் காமிச்சாரு. ரெண்டு காரியம் காமிச்சாரு. ஒருத்தருக்காக ஜெபம் பண்றாங்க, அவர் விடுதலை ஆக்குறார். ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண தவறி விடுகிறார்கள், அவன் என்ன ஆக்கப்படுகிறான்? கொல்லப்படுகிறான். எத்தனை பேர் புரியுதுங்க? how many of you are able to understand this? கையை தூக்குங்க. ஜெபம் பண்ணீங்கன்னா அங்க ரட்சிப்பு உண்டாகும். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. அநேகருக்கு ஜெபம் பண்ண வேண்டியது நம்ம அவசியமா இருக்குது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ப்ரே. ஹalleluya, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சில பேர் பார்த்திருப்பீங்கல்ல, ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் வந்து நார்த் இந்தியால வந்து ஒரு 2 கன்னியாஸ்திரிகள் நன்ஸை வந்து தப்பான ஒரு குற்றச்சாட்டை போட்டு என்ன பண்ணாங்க? அரெஸ்ட் பண்ணாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் நியூஸ் பாத்தீங்க? 2 நன்ஸ், அவங்க பாவம் தப்பே பண்ணல, புத்துக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அதை கேட்டோடனே மனசெல்லாம் உடஞ்சிருச்சு எனக்கு. அப்படியே என்னால அதை வந்து இது பண்ணவே முடியல. உடனே ஐ ஸ்டார்டட் praying and I started rebuking and cursing that forces that were against அந்த 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 ஊழியர்களுக்கு எதிர நிக்கிற அந்த எல்லா சத்துருக்களையும் நான் என்ன பண்ணேன்? சபிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ cursed and prayed. சில நேரம் நீங்க சபிச்சு ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. யாரை சபிக்க வேண்டியதா இருக்கு? அதை எதிர்த்து நிக்கிற சத்துருக்களை சபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இயேசுவே வந்து என்ன பண்ணாரு? அத்தி மரத்தை சபிச்சாருன்னு போட்டிருக்கு. பட்டுப்போ, நீ கனி கொடுக்கலையா, நீ பட்டுப்போ, நீ ஒன்னத்துக்கு உதவ மாட்ட அப்படின்னாரு. அப்போ தேவ பிள்ளைகளை எதிர்த்து வர பொல்லாத கிரியை கொண்டு வர ஆவிகளை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? சபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is very important that you speak against that and curse those forces that is against the children of God. நான் ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். I started praying and I was very happy that they were released after few days. But அந்த few days கூட அவங்க ஜெயில இருந்திருக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய விருப்பம். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்குது. அந்த ஒரு நாள் கூட அவங்க ஜெயில இருந்திருக்க கூடாதுங்க. அதுதான் கர்த்தருடைய விருப்பங்க. ஹalleluya. என்னுடைய தாயோ என்னுடைய சகோதரியோ அங்க ஜெயில இருந்தா நான் சும்மா இருப்பேனா? சொல்லுங்க. இல்ல உங்க தாயோ சகோதரி அங்க சும்மா இருப்பீங்களா? ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஜெயில இருந்தா கூட நீங்க சும்மா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படிங்க ஆண்டவர் சும்மா இருப்பாரு?
அதனாலதான் ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை எதிர்த்து நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். யூ நீட் டு ப்ரே அகைன்ஸ்ட் சச் ஃபோர்சஸ். ஹalleluya, you need to pray against such forces. இன்னைக்கு அநேக இடங்கள்ல, அநேக தேசங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்க வந்து கேன்சல் பண்ணி அதுல இருந்து பிள்ளைகள் விடுதலையாகணும். கர்த்தருடைய பிள்ளைகள், சபைகள், ஊழியர்கள் விடுதலையாக்கப்படணும். நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது மிக 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 அவசியம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ப்ரே. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் வந்து நீங்க ரத்தம் சிந்தி மறிக்கணும்னா ஆண்டவர் வந்து அவர் இஸ் நாட் அ சாடிஸ்ட் காடுங்க. அவர் சைக்கோலாம் கிடையாதுங்க. அவர் ரத்தம் சிந்திட்டாருங்க. நீங்க ஏங்க சிந்தணும்? எனக்கு ஆண்டவர் தான் சொன்னேன். நான் ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவரே நீங்க ஊழியத்துக்கு அழைச்சிருக்கீங்களா ஆண்டவரே, நான் ரத்தம் சிந்தி மறிக்கணுமான்னு கேட்டேன். அவன் சொன்னேன், நான் உனக்காக ரத்தம் சிந்திருக்கேன்டா அப்படின்னு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், சில பேருக்கு தெரியும், ஒரிசால இருக்கிறார். நான் கூட ஒரு தடவை ஒரிசால இருக்கும் பொழுது 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து மீட்டிங்ல கூட அவர் கனெக்ட் பண்ணி விட்டேன், பிரதர் சேவாக். அவன்கிட்ட நான் கேட்டேன், சேவாக்கிட்ட, தம்பி நீ நினைக்கிறியா, ஏன்னா நல்லா ஊழியம் பண்றாரு அங்க அந்த அந்த பகுதியில, நீ நினைக்கிறியா கர்த்தருக்காக ரத்த சாட்சியில மறிக்கணும், கர்த்தருக்காக நீ அடி வாங்கணும் போய் அப்படின்னு நினைக்கிறியா? அப்போ ஹி டோல்டு ஒன் திங் பியூட்டிஃபுல்லி. ஒரு காரியத்தை அவர் சொன்னாரு, பிரதர் தம்பி என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆனா நான் பிலீவ் பண்றது என்னன்னா, நான் போகிற இடத்துல எல்லாம் என் கால் கூட கல்லில் இடராதபடி தம் தூதர்களை அனுப்பி என்னை காத்து கொள்வார் என்பதுதான் நான் விசுவாசிக்கிறேன். அதனால இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட எனக்கு வந்து நான் பிடிப்படுற மாதிரியோ, நான் அடி வாங்குற மாதிரியோ, ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரியோ நான் மாட்டவே இல்லைண்ணே. எல்லா இடத்தையும் கர்த்தர் பாதுகாத்தாண்ணா. இப்படிதாங்க நீங்க விசுவாசிக்கணும். நான் கர்த்தரோட ஊழியத்தை செய்யறேன், நான் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார், ஒரு அக்னி மதிலாக என்னை சுற்றி இருப்பார் நீங்க விசுவாசிங்கன்னா நீங்க தைரியமா போய் ஊழியமும் செய்வீங்க, உங்களை சுத்தி திரளான தேவ தூதர்களும் இருப்பார்கள். இதான் நீங்க விசுவாசிக்கணும். ஐ வாஸ் சோ கிளாட் டு ஹியர் தட் ஃப்ரம் சேவக். அவன் சொன்னதை கேட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அவன் சொன்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் பர்சிக்யூஷன் அண்ணா அப்படின்னா. ஐ வாஸ் சோ கிளாட், ஐ வாஸ் சோ ஹாப்பி. அவனுக்கு இப்படிப்பட்ட நல்ல வெளிப்பாடு வந்திருக்குது. அதை கேட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கும் அவன் ஒரு சிறப்பான ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் விசுவாசிக்கிறான், என் தேவன் பெரியவர், என் தேவன் என்னை பாதுகாப்பார். He will protect me. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் நிழலில் நான் இருக்கிறேன், சர்வ வல்லவரின் நிழலில் நான் இருக்கிறேன், அவர் என்னை பாதுகாப்பார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறவதும் இல்லை. ஹல்லேலூயா. He never sleeps nor slumbers. அதனாலதான் நானும் ஒவ்வொரு தடவை நார்த் இந்தியா போகும்போது தைரியமா போவேன். சில இடங்கள்லாம் ரொம்ப மோசமான இடங்களுக்குலாம் போயிருக்கேன். எல்லாம் கேட்பாங்க, எப்படி பிரதர் போறீங்க? நான் சொல்லுவேன், என்ன காக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் என்னை பாதுகாப்பாருங்க. நான் எங்க பயப்படணும்? நான் தைரியமா போய் ஊழியம் செய்வேன், அவர் என்னை பாதுகாப்பான். ஹல்லேலூயா, glory to God. ஏன்னா கர்த்தர் சித்தம் உலகமெங்கும் சுவிசேஷம் பரவணும், கர்த்தர் சித்தம் உலகமெங்கும் சமாதானம் உண்டாகணும், கர்த்தர் சித்தம் எல்லா மனிதர்களும் சமாதானத்தோட, சந்தோஷத்தோட, நல்லொழுக்கத்தோட, தேவ பக்தியோட வாழ்வது, இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சோ அந்த சித்தம் எப்படி நிறைவேறுதாங்க? அததான் 1 தீமோத்தி 2 சொல்றாரு, எல்லா அதிகாரிகளுக்காகவும், நம்மளுடைய அரசாங்கங்களுக்காகவும், நம்ம மேல ஆளுகை செய்யறவர்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். போடுங்க, படிங்க சிஸ்டர், டக்குனு இந்த வசனத்தை. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அடுத்தது 2வது வசனம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ளவர் யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இதுதான் நம்ம செய்யணும். சோ இன்னையில இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும், எஸ்பெஷலி நார்த் இந்தியால ஊழியம் செய்யற ஊழியர்களுக்காக மற்றும் உலகமெங்கும் நிறைய தேசங்கள்ல அவர்கள் நிறைய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், போராட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கி அவர்கள் சமாதானமாக வாழணும் என்று ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இன்னையில இருந்து டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவங்களுக்காக நீங்க ப்ரே பண்ணுங்க. ஐ ரியலி ப்ளீட் வித் யூ. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், நான் ஒவ்வொருத்தி உங்ககிட்ட ஐ ப்ளீட் வித் யூ. ஒவ்வொரு நாள் ஒரு 10-15 நிமிஷம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், அவர்கள் எல்லாரும், அவங்களும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணுங்க. they should live a good lifeங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவன் நல்லா இருக்கணும்? நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு ஊழியக்காரரும் நல்லா இருக்கணுங்க. ஹல்லேலூயா. எஸ்பெஷலி இந்த மாதிரி கடினமான இடங்கள்ல ஊழியம் பண்றவங்க ஒவ்வொருத்தரும், அவங்க குடும்பங்கள் எல்லாம் சமாதானத்தோட வாழணும், அவங்க பிள்ளைகள் எல்லாம் சமாதானத்தோட இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு 10-15 நிமிஷம் உங்க பிரேயர் டைம்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் சில நபர்கள் உங்களுக்கு காண்பிப்பார். இவங்களுக்காக ஸ்பெசிபிக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். அப்பொழுது நீங்க பாப்பீங்க எப்படி உங்க ஜெபம் வல்லமையா செயல்படுதுன்னு பாப்பீங்க.
ஏன்னா பிரேயர்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து யூ ப்ரே ஃபார் யூ, அந்த நெக்ஸ்ட் இஸ் யூ ப்ரே ஃபார் அதர்ஸ். ரெண்டுமே இருக்கணுங்க. உங்க ஜெப வாழ்க்கையில ரெண்டுமே இருக்கணும். உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும், கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும், அதுவும் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சில பேர் என்ன சொல்றாங்க, எனக்கே ஒண்ணும் நடக்கல பிரதன்றாங்க. அது மத்தவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நான் என் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேங்க. மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ண எனக்கு நிறைய நடக்க ஆரம்பிக்குது. எத்தனை பேர் புரியுது? எனக்கெல்லாம் நிறைய புரியுது. மத்தவங்களுக்கு நிறைய ஜெபம் பண்ண எனக்கு நடக்க ஆரம்பிக்குது. என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க? பிகாஸ் நீங்க எதை கொடுக்குறீங்களோ, இந்த பக்கம் கொடுக்க அந்த பக்கம் ஆண்டவர் நிரப்பிக்கிட்டே இருப்பாரு. ஹலோ புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க நான் ஒருத்தருக்கு ஹீலிங் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், சுகமான்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் இங்க ஹீலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. இங்க ஒருத்தர் நான் ஆசீர்வச்சிட்டே இருக்கிறேன், ஐ பிளஸ் யூ நான் ஒரு ஆசீர்வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் நீங்க பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கிங்டமே அப்படிதான் ஒர்க் ஆகுது. தேவ ராஜ்யமா அப்படிதான் ஒர்க் ஆகுது. நீங்க கொடுக்க ஆண்டவர் இந்த பக்கம் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. ஹalleluya. அதனால எனக்குன்னு பாக்குறதை விட்டுட்டு மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ வில் ஸ்டார்ட் சீயிங் பிரேக் த்ரூஸ் லைக் நெவர் பிஃபோர். உங்க வாழ்க்கையில பார்க்காத அளவுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நீங்க பார்க்க வச்சிருவீங்க. ஹalleluya. glory to god. amen. சோ பேதுரு பாருங்க ரிலீஸ் ஆகுறாரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வாண்ட் டு ஷேர் சர்டன் திங்ஸ். அது வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பிரேக் த்ரூ, ஒரு பர்டிகுலர் மிரக்கல், ஒரு பிரேக் த்ரூக்கு நம்ம ஜெபம் பண்றோம். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ரெண்டு காரியங்கள் நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு. there are two things that can happen. சரி, நம்ம வந்து நிறைய நேரம் ஜெபம் பண்றதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெஸ்பரேஷன்ல தான் ஜெபம் பண்றோம். கரெக்டா? டெஸ்பரேஷன் என்னன்னா, வேற ஐயோ மாதிரி ஒரு வேற வழியே இல்ல, எப்படியாவது நடந்தாகணுமே, அதுதான் டெஸ்பரேஷன். எப்படியாவது நான் இதை பார்த்தாகணும், இந்த பதில், இதுக்கான பதிலை நான் பார்த்தாகணும், எப்படியாவது இந்த காரியம் நடந்தாகணும், என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்பரேஷன்ல ஜெபம் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்பரேஷன்ல ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய ஊழியத்துல நான் பார்த்துருக்கிறேன், மற்ற நபர்கள் ஜெபம் பண்ணும் பொழுதும் பார்த்துருக்கிறேன். என்னன்னா, ஒரு கூட்டம் வந்து டெஸ்பரேஷன்ல ஜெபம் பண்ணி சில காரியங்கள் நடக்காம போய் அவிசுவாசத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களும் நான் பார்த்திருக்கேன். they pray out of desperation and the desperation led them to unbelief. எத்தனை பேர் புரியுது? எப்படியாவது நடக்கணும். அவங்க மைண்ட் ஃபுல்லா வந்து ஆண்டவர் மேல இல்லாம அந்த ஆன்சர், அந்த ஜெபத்திற்கான பதில் இருக்கும் பாத்தீங்களா, அதன் மேலதான் அவங்க மைண்ட் இருக்கும். ஜெபம் என்பது நீங்க கர்த்தரை நோக்கி பண்ணுகிற காரியம். ஆனா அவங்க கர்த்தரை நோக்காம ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா எதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க? அந்த ஜெபத்தின் மூலமா வரப்போற பலனை தான் அவங்க கண்ணு ஃபுல்லா அந்த பலன் மேல இருக்கும். அதை பார்த்து அவிசுவாசத்துக்குள்ள போன நபர்களும் பார்த்திருக்கேன். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் நான் பார்த்திருக்கேன். எப்படின்னா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து ஆன்சர் வருதா இல்லையான்னு அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆன்சர் வருதா இல்லையான்னு கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லா யார் மேல போயிடுச்சு? கர்த்தர் மேல போயிடுச்சு. Their desperation led them to the person of Jesus Christ. Hallelujah. அவர்கள் வந்து அவளுடைய ஜெபமும் அவர்களுடைய அந்த எதற்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணிருக்காங்க? எப்படியாவது நான் சுகமாயிடணும், எப்படியாவது இந்த பினான்சியல் பிரேக் த்ரூ வந்துடணும், எப்படியாவது இது நடந்தணும் அப்படின்னு ஜெபம் பண்ண வந்துதான். ஆனா அவங்க மனது ஃபுல்லா யார் மேல போயிடுச்சு? கர்த்தர் மேல போயிடுச்சு. சரி, நல்லா கவனிங்க. கர்த்தர் மேல மனசு போயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் கேட்பதற்கும் மேலாக பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. Hallelujah. எத்தனை பேர் புரியுது? You will start receiving more than you ask, you can think or imagine, exceedingly abundantly. புரியுதுங்களா? இதுதான் சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஆன்சரை பார்க்காம ஆன்சர் கொடுக்கிறவரை பார்க்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேட்கறதுக்கு மேலதான் எனக்கு கிடைக்கும். எத்தனை பேருக்கு கேட்கறதுக்கு மேல வேணும்? எனக்கு வேணும். நான் கை தூக்கிறேன், 2 கையும் தூக்குறேன். கேட்கறதுக்கு மேல எனக்கு வேணுங்க. கேட்கறதுக்கு மேல வேணுமா உங்களுக்கு? அப்ப ஆன்சரை பார்க்காதீங்க, ஆன்சர் கொடுக்கிறவரை பாருங்க. Don't look at the solution, look at the person who brings the solution. பதிலை பார்க்காதீர்கள், பதில் கொடுக்கிறவரை பார்க்க ஆரம்பிங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் இயேசு ஜெபம் பண்ணா கேட்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமா வருது? கவனிச்சு பாத்தீங்களா? இயேசு ஜெபம் பண்ணாலே ஜாஸ்தியா தான் வருது. 5000 பேருக்கு தான் சாப்பாடு போடணும், அது வருது 12 கூட மிச்சம் வருது. ஏங்க 12 கூட மிச்சம் வருது? கானா ஒரு கல்யாணத்துல பந்தி முடிய போகுது,
பந்தி முடியும் போது ஏதோ கொஞ்சம் ரசம் இல்லையா, கொஞ்சம் திராட்சை ரசம் இல்லையா, ஏதோ 2 லிட்டர் 3 லிட்டர் ஒரு 5 லிட்டர் ரசம் இல்ல 10 லிட்டர் திராட்சை ரசம் இருந்தா போதும். அவரு ஆண்டாண்டாவா பண்ணி அனுப்புறாரு இயேசு. ஏன்னா அவருடைய மனசு, அவருடைய பார்வை ஃபுல்லா யார் மேல இருக்குது? பதில் மேல இல்ல, பதில் கொடுக்கிறவர் மேல இருக்கு. நீங்க பதில் கொடுக்கிறவர் மேல உங்க பார்வை இருந்துச்சுன்னா நீங்க கேட்கறதுக்கு மேலதான் வரும் உங்களுக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு? இதுதான் நம்ம செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. பாருங்க, ஜெபம் என்பது கர்த்தரை மாத்துகிற காரியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெபம் என்பது கர்த்தரை மாத்துகிற காரியம் இல்லை. பிரேயர் இஸ் நாட் சேஞ்சிங் காட்ஸ் ஹார்ட். சேஞ்சிங் பிரேயர் ஷேப்ஸ் அண்ட் சேஞ்சஸ் அஸ். ஜெபம் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தரை மாத்தலங்க. கர்த்தர் வேதம் தெளிவா சொல்லிச்சு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு போட்டிருக்கு. அப்புறம் எப்படி அவரை நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ஜோம் பண்ணி மாத்த போறீங்களா? அவர் மாறாம தான் இருக்கிறாரு. ஐ ஆம் த லார்ட் ஹூ சேஞ்சத் நாட் அப்படின்றார். நான் மாறாத தேவனாக இருப்பேன்றார். நான் மனுபுத்திரன் இல்ல, மனமாறன்றார். ஐ எம் நாட் அ மேன் டு சேஞ்ச் மை ஹார்ட் அப்படின்றார். அப்போ இப்ப ஜெபம் பண்றது நீங்க கர்த்தரை ஒண்ணும் மாத்தல. கர்த்தர் நான் இன்னைக்கு நைட் எல்லாம் ஜோம் பண்ணி எப்படியாவது கர்த்தரோட இருதயத்தை மாத்துறான். ஓ, அவ்வளவு பெரிய ஆளா நீங்களா? என்னங்க, நான் யோசிச்சு பார்ப்பேன். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் எப்படியாவது நீங்க ஜோம் பண்ணி கர்த்தரை மாத்துங்க. நான் தனியா யோசிப்பேன். நான் யோசிப்பேன், நான் அவ்வளவு பெரிய ஆளா? நம்ம ஜோம் பண்ணா கர்த்தர் எல்லாம் மாறிடுவாரு. சில பேர் மைண்ட் வாய்ஸ், நான் ஜோம் பண்ண என் புருஷனே மாற மாட்டாரு, கர்த்தர் எப்படி மாறுவான்னு தெரியல பிரதர். சரிங்களா, உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நான் கேட்கல. சரிங்களா? சோ நல்லா கவனிங்க. நீங்க யோசிக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுதுன்றீங்களா? நானும் ஒரு தீர்க்கதரிசி தாங்க, அதனாலதான் நீங்க யோசிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. ஓகே, சோ நல்லா கவனிங்க. சோ கர்த்தரோட இருதயத்தை மாத்துறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்ண நம்மளுடைய இருதயம் கர்த்தரோட இருதயத்தை போல மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? as you pray and pray and pray to your heavenly father, your heart changes and aligns with the heart of God. புரியுதுங்களா இல்லையா? இதுதான் நடக்குதாங்க. இதனாலதான் இயேசு ஜெபம் பண்ணுன்றாரு. போய் இதனாலதான் இயேசு ஜெபம் பண்ணுன்றாரு சீஷர்கள். அட்லீஸ்ட் 1 மணி நேரம். மத்திய 26 சொல்றாருல, அட்லீஸ்ட் காண்ட் யூ ப்ரே ஃபார் அட்லீஸ்ட் 1 hour. ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போராட்டம் வரப்போகுது, ஒரு பெரிய ஒரு டெம்டேஷன், ஒரு சோதனை வரப்போகுது. இயேசுவை பிடிச்சிட்டு போறாங்க, ஒரு பெரிய சோதனை வரப்போகுது. இவர்கள் எல்லாம் சிதறி போறார்கள், பெரிய சோதனை வரப்போகுது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருதயமும் கர்த்தரோட இருதயமும் ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருந்தாதான் இந்த போராட்டத்தை பிரச்சனையை நம்ம என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். ஏன்னா இயேசு சிலுவைக்கு போயிட்டு 3வது நாள் எந்திரிக்க போறாரு. அந்த 3 நாள் அவர்கள் தாக்கு பிடிக்கணும் பாருங்க. அவனுக்கு தாக்கு பிடிக்கணும். அதுக்காக தான் எந்திரிச்சு ஜோம் பண்ணுங்கன்றார். இதுக்குதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். பிரேன்றார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். இதுக்குதான் ஜோம் பண்ண சொல்றார். ஏன்னா ஆண்டவரோட இருதயத்தோட உங்க இருதயம் ஒன்றிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இருதயம் நான் சொல்லும் பொழுது ஐம் டாக்கிங் அபவுட், நான் எதை பத்தி பேசுறேன்னா உங்களுடைய சிந்தை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் எல்லாம் ஆண்டவரோட இருதயத்தோட ஒன்று இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தாண்டி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த பிரச்சனையை தாண்டி இருக்கிற அந்த பதில நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்றானுங்க. என்ன இருக்கு அப்படின்றாரு இயேசு யோவானர்ல. வாட் டு யூ ஹேவ்? லார்ட், we have only 5 loaves and 2 fishes. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. பிரச்சனை. இயேசு கூலா இருக்கிறார், பயப்படே இல்ல, கூலா இருக்கிறார். சரி, கொண்டு வா அப்படின்ட்டாரு. ஏன்னா பிரச்சனையை தாண்டி என்ன வரப்போகுதுன்னு பார்த்துட்டாரு இயேசு. ஏன்னா தேவனுடைய இருதயமும் இயேசுவோட இருதயமும் இப்போ ஒரே லைன்ல போயிட்டு இருக்கு, ஒரே அலைன்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. உடனே சொல்றாரு, கூலா இருக்காரு இயேசு, ஒண்ணுமே அவர் கவலையப்படல. அப்படியா, எடுத்துட்டு வா அப்படின்றாரு. ஏன்னா தெரியும் இயேசுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது. வாங்க அந்த இது பாருங்க, யோவான் 6:5. யோவான் 6:5. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அடுத்தது, தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்தும். 5000 பேர் வந்துட்டாரு. இயேசு என்ன பண்ணல, போட்டு மண்டையை சொரியல. ஐயோ, தெரியாம மீட்டிங் போட்டோமோ, திபுன்னு உட்காந்துட்டானுங்களா எல்லாரும். மண்டையை சொரியல. தாம் செய்ய போறதை அறிந்து. எப்படி அறிந்திருக்காரு தாம் செய்ய போறது? ஏன்னா அவர் எப்பொழுதும் தேவனுடைய இருதயத்தோட ஒன்றி இருந்தார். He was always aligned with the heart of God. தேவனுடைய இருதயம் என்னது?
எல்லாருக்கும் திருப்தியாக குறைவில்லாமல் அப்பம் புசிப்பது தான் தேவனுடைய இருதயம். வாட் இஸ் த will of the father? that everybody should eat in full. ஆமென். ஒருவர் கூட என்னது இது பசியோட இருக்கக்கூடாது. அது தேவ சித்தமே கிடையாது. திருப்தியாக புசிப்பது தான் தேவனுடைய சித்தம். புரிஞ்சிருச்சுங்களா? அதுதான் அவர் செய்ய போறது என்னன்னு தெரிஞ்சு, என்ன எப்படி செய்ய போறோம்னு தெரியும் அவருக்கு. ஆண்டவர் திருப்தியா சாப்பாடு கொடுக்க போறான்னு கண்டுபிடிச்சிட்டார். சோ நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பிரச்சனை இருக்கும் பொழுது தேவ சித்தம் என்ன என்பதை நீங்க என்ன பண்ணுவீங்க? அறிந்து கொள்வீங்க. எத்தனை பேர் புரியுதுங்க உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? இதுக்காக தான் நீங்க ஜெபம் பண்ணும். சோ ஜெபம் என்பது உங்களை மாற்றுகிற காரியம், தேவனை மாற்றுகிற காரியம் கிடையாது. உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய இருதயத்தோட சேர்த்து வைத்து நீங்களும் தேவனும் ஒரே ட்ராக்ல போற மாதிரி மாற்றி கொண்டு போகணும். அதுதான் நடக்குது. ஹல்லேலூயா. வாங்க யாத்ராகமம் 33 போடுங்க. யாத்ராகமம் 33 ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜெபம். மோசே செய்கிற ஒரு ஜெபம் இது. யாத்ராகமம் 33 12வது வசனம் போடுங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. பாருங்க, இது எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா, கானான் தேசத்துக்குள்ள நுழையணுங்க, சரிங்களா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சரியில்லை, வணங்கா கழுத்து, ஸ்டிஃப் நெக்ட் பீப்புள், ரொம்ப பிரச்சனை பண்றாங்க போட்ட. அதாவது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் பிரதன்ட்டு. ஆண்டவர்லாம் உங்களை சோதிக்கலங்க, நீங்க தான் அவரை சோதிச்சுட்டு இருக்கீங்க. என்னங்க, நீங்க தான் அவருக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவருக்கு. அது எங்க இருக்கு? பைபிள்ல இருக்குது. நீங்கள் வனாந்திரத்திலே தேவனை சோதித்தீர்கள், கர்த்தரை சோதித்தீர்கள் வசனம் எங்க இருக்குது? வேதத்துல இருக்கு. யாரு ஆண்டவருக்கு டெஸ்ட் வச்சாராம்? இஸ்ரேல் ஜனங்கள் தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. சோதிச்சாங்களாம், போட்டு ஒரு வழியாக்கிட்டாங்க ஆண்டவரை. இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இது நொட்ட, அது சொட்ட அப்படின்னு போட்டு ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆண்டவர் பாவம் பாருங்களேன். நம்ம தான், நான் சில நேரம் யோசிப்பேன், ஆண்டவரே நான் மட்டும் ஆண்டவரா இருந்திருந்தா உடனே என்ன பண்ணிருப்பேன், இந்த என் கம்ப்யூட்டர்ல டிலீட்னு ஒரு பட்டன் இருக்கு, டப்புன்னு டிலீட் பட்டனை கொடுத்துருப்பேன். நான் மட்டும் ஆண்டவரா இருந்தா டிலீட் பண்ணிட்டு போங்கடா நீங்களும் இதா சொல்லிட்டு புதுசா கிரியேட் பண்ணிருப்பேன் எல்லாத்தையும். அவர் பாங்க பொறுமையா இருக்கிறார் அவர். ரிச் இன் மர்சி, பைபிள் அப்படித்தானே போட்டிருக்காரு. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ரிச் இன் மர்சி அண்ட் கிரேஸா. பாவம் போட்டு ஒரு விளையாக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, எந்த வசனம்னு பாத்தீங்கன்னா அதே இதுல 3வது வசனம். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே சொல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். அடுத்த வசனம் படிங்க. இருங்க, 2வது வசனம் படிங்க சிஸ்டர். செகண்ட் 2 போடு விஜய், 2 போடு. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். சோ ஆண்டவர் என்ன இங்க மோசேஸ் சொல்லுவாருன்னா, எப்பா நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போயிருவேன், ஆனா என்ன பண்ணுவேன், ஒரு தூதனை அனுப்புவேன்டார். என்ன பண்ணுவேன்? ஒரு தூதனை நான் என்ன பண்ணுவேன்? அனுப்புவேன். அந்த தூதன் போய் என்ன பண்ணுவான், அங்க இருக்க ஜனங்கள் எமோரியர், எபூசியர், கானானியர் எல்லாரும் என்ன பண்ணுவான்? துரத்தி விடுவான். சோ இதுதான் சொல்றாரு. சொல்லி அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவேன்? துரத்திட்டு அந்த தேசத்தை நான் என்ன பண்ணுவேன்? கொடுத்துருவேன் அப்படின்னு. சோ அதுக்குதான் மோசஸ் என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவரே அந்த 13வது வசனம் 12ல இருந்து படிங்க. 12ல இருந்து படிங்க சிஸ்டர். 12th verseல இருந்து படிங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. போதும் சிஸ்டர். பாருங்க, மோசே கர்த்தர் நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவீர். அதை என்ன சொல்றாருன்னா மோசஸ்ட, ஆண்டவரே நீங்க கூட்டிட்டு போன்னு சொன்னீங்க, இப்ப நீங்க வராம ஆள் போட்டு அனுப்புறீங்களேன்றார். புரியுதுங்களா? நீங்க தானே கூட்டிட்டு போன்னு சொன்னீங்க. யூ செட் யூ வில் டேக் அஸ் டு தி ப்ராமிஸ்ட் லேண்ட். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு தூதனை அனுப்புறீங்கன்றார். மோசஸ்க்கு அது என்ன பண்ணல. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப நான் வரேன்ட்டேன், டக்கு நான் வரல, நான்லாம் வரலங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன பிரதர் நீங்க வந்தா நல்லா இருக்கும் கேட்பீங்கல்ல, அது மாதிரிதான் அது. நான் வரல ஆண்டவர், நான்லாம் வரலையா, வணங்கா கருத்தா இருக்கான். தூதன் வருவான். தூதன் என்ன பண்ணுவான்? உனக்கு என்ன கானான் தேசம் தானே போனோம், கூட்டு போய் உட்கார வச்சிருவான், எல்லாரையும் துரத்திட்டு அப்படின்னு. மோசஸ் கேட்கிறாரு, என்ன ஆண்டவரே
இங்கிலீஷ்ல அழகா சி யூ said to me bring up this people but you have not let me know when you will whom you will send. You have said I know you by name and you have found grace in my sight. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, உன் பேரை வைத்து நான் அறிந்திருக்கிறேன், கிருபைப்பட்டிருக்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் படிங்க, 13 படிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ம். ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். சோ இங்கிலீஷ்ல தான் ரொம்ப அழகா வருது. என்ன போட்டிருக்கானா, ஷோ மீ நவ் யோர் வே தட் ஐ மே நோ யூ. உம்முடைய வழிகளை எனக்கு அறிவித்ததற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் அப்படின்னு வருது. சரிங்களா? தமிழ்ல வந்து இப்படி வருது. சரிங்களா? இங்கிலீஷ்ல வந்து பாருங்க எப்படி வருது. ஷோ மீ யோர் வே சோ தட் ஐ மே நோ யூ. சோ தேவனின் வழிகளை நீங்க அறியும் பொழுது தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். புரியுதுங்களா? அதை ஹைலைட் பண்ண விஜய். ஷோ மீ யோர் வே தட் ஐ மே நோ யூ. அதை மட்டும் ஹைலைட் பண்ணு இங்கிலீஷ்ல. பாருங்க தெரியுதா? இது வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்த்தீங்கன்னா இப்படி வரும். உம்முடைய வழிகளை எனக்கு அறிவியும் நான் உம்மை அறிந்து கொள்வேன். சோ தேவனுடைய வழிகளை நீங்க அறிந்து கொள்ள அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஹல்லேலூயா. சோ வேத வசனம் எதை நமக்கு காண்பிக்கிறது? தேவனுடைய வழிகளை நமக்கு காண்பிக்கிறது. புரியுதுங்களா? the word of God, the written word of God, எழுதப்பட்ட தேவ வசனங்கள், the scriptures shows the ways of God. அதனாலதான் இதை படிப்பது மிக மிக அவசியமா இருக்குது. தேவனுடைய வழிகள் என்ன? வாட் இஸ் த வேஸ் ஆஃப் காட்? தேவன் எப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்? இதை வந்து எங்க நீங்க அறிந்து கொள்கிறீர்கள்? வசனத்திலிருந்து அறிந்து கொள்றீர்கள். சோ நீங்க அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவர் யார் என்பதையும் நீங்க அறிந்து கொள்வீர்கள். புரியுதுங்களா? இதுதான் மோசே ஜெபம் பண்றான். therefore I pray that I have found grace in your sight, show me your way that I may know you. நான் உம்முடைய கண்களுக்கு கிருபை பெற்றிருக்கிறேன், ஆகையால் உம்முடைய வழிகளை எனக்கு காற்று, நான் உம்மை அறிந்து கொள்வேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்போ சோ அவரோட வழிகளை அறிந்து கொள்வது எப்படி நடக்குதுன்னா, நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நடக்குது. வேத வசனத்துல நாம நேரம் செலவு செய்யும் பொழுது நடக்குது. when you spend time with the person you know the ways of that person. இப்ப நான் பாஸ்டர் ஆண்டனியோட நேரம் செலவு செய்ய அவருடைய வழிகளை நான் அறிந்து கொள்கிறேன். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? ஒருத்தரோட வழிகளை நீங்க அறிந்து கொள்ளணும்னா நீங்க யாரோட நேரம் செலவு செய்யணும்? அந்த நபரோட நேரம் செலவு செய்ய வேண்டியதா இருக்குது. கரெக்டா இல்லையாங்க? எத்தனை பேர் புரியுது? கணவன் மனைவிக்குள்ளேயும் எப்படி அந்த அந்யோன்யம் வருது, எப்படி அந்த 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 ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்ட்ராங் ஆகுதுன்னா, நேரம் செலவு செய்ய ரெண்டு பேரோட வழிகளையும் ரெண்டு பேரும் அறிந்து கொள்கிறார்கள். இவங்க எப்படி அவங்க எப்படின்றது நேரம் செலவு செய்ய நடக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா அவங்க சொல்றது? அதுதான் வந்து மோசே ஜெபம் பண்றாரு. ஷோ மீ யுவர் வே தட் ஐ மே நோ யூ. சோ நம்ம ஆண்டவர்ட்ட தான் கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய வழிகளை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்வதற்கு உம்முடைய வழிகளை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரை அறிந்து கொள்வதுதான் ரொம்ப முக்கியங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் us to know him. பாருங்க மோசே வந்து பாருங்க, ஆண்டவர் என்னன்னு சொல்லி பாருங்க. நீங்க யாத்ராமம் 1வது அதிகாரத்தெல்லாம் போய் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது அதிகாரத்தெல்லாம் படிச்சீங்கன்னா ஆண்டவர் தெளிவா சொல்றார், நான் வந்து இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலுமான கானான் தேசத்துக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னு தான் சொல்லி வாக்கு பண்ணி கொண்டு வர்றார். சோ ஆண்டவர் தெளிவா வந்து அவரோட அஜெண்டா எதற்காக அவர்களை விடுதலையாக்குறான்றது தெளிவா பேசிட்டார். இவர்களை விடுதலையாக்கி கொண்டு போய் நல்ல தேசத்துல குடியிருக்க வைக்க போறேன் இப்படிதான் சொல்றாரு. ஆனா மோசே வந்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நீங்க தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, இப்ப எதுக்கு தூதனை அனுப்புறீங்கன்னு கேக்குறாரு. இது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க நான் சொல்றது? மோசஸோட பாயிண்ட் என்னன்னா, இப்ப கானான் தேசத்துக்கு போறது எனக்கு முக்கியம் இல்ல ஆண்டவரே, நீங்க வரீங்களா இல்லையன்றது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? இதை படிக்கும் போது என்னால உட்கார முடியல. என்னால இதை படிச்சுட்டு இதை உட்காந்து தியானிக்கும் பொழுது மோச சொல்றாரு, நான் கானான் தேசத்துக்கு போறேன், பாலும் தேனும் குடிக்கல, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நீர் வருவீரா இல்லையான்றான். எத்தனை பேர் புரியுதுங்க? பாருங்க, அதுதான் பாருங்க அடுத்த வருஷத்துல அவர் கேட்கிறாரு. இதை ஜோம் பண்ணி முடிச்ச உடனே ஆண்டவர் ஒன்னு சொல்றாரு பாருங்க, 14வது வசனம் படிங்க, 14th verse. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எல்லா கார்லயும் எழுதியிருக்க ஸ்டிக்கர் இதுதான், படிங்க 14th verse. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். சோ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இளைப்பாறுதல் அவருடைய பிரசன்னத்துல தான் இருக்குது.
Hallelujah. The rest that you're seeking is in the presence of God. இளைப்பாறுதல் நான் வேண்டிக் கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பதில்ல கிடையாது. எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? How many of you are able to understand this? நான் ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யோசிச்சு பாருங்களேன், நான் ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்றேன். எனக்கு ஒரு வீடு வேணும். இந்த எக்ஸாம்பிள் எடுத்து எனக்கு ஒரு வீடு வேணும். நான் வீடுக்காக ஜோம் பண்றேன். ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுங்க ஆண்டவரே, நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு? என் கையை பலப்படுத்துறாரு. என் கையை பலப்படுத்தி என்ன பண்றாரு? எனக்கு ஒரு வீடை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நல்ல விஷயமா கெட்ட விஷயமாக? எத்தனை பேர் சொல்றீங்க வீடு நல்ல விஷயம்ட்டு? நான் ரெண்டு கையும் தூக்குறேன். நல்ல விஷயம். வேதத்திலே போட்டிருக்கு நல்ல விஷயம்ட்டு. ஸோ வேதம் நல்ல விஷயம் சொல்றதை நீங்க கெட்ட விஷயம் சொல்ல முடியாது. சரிங்களா? வீடுகளை கட்டி தோட்டங்களை நாட்டி நீ இருப்பாயின் தான் வேதத்துல போட்டிருக்கு. ஆமென். என் ஜனங்கள் சமாதான இடங்கள்ல தாபரிப்பார்கள்னு போட்டிருக்கு. ஆமென். சோ நீங்க நல்ல ஒரு இடத்துல இருக்கணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. நல்ல ஒரு வீட்டுல சொந்த இடத்துல இருந்தா சித்தம். சோ நீ வீடு ஜோம் பண்ணி வீடு வந்துருச்சு. நல்ல விசுவாசத்துல ஜோம் பண்ணி வீடு வந்துருச்சு. அந்த வீடு தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க சொந்த வீடு இருந்தா சந்தோஷம் வந்துடும்? கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க பார்க்கலாம். சொந்த வீடு வந்தா சந்தோஷம் வந்துடும். கை தூக்குங்க. கை தூக்குங்க. ட்ரிக்கி கொஸ்டின் மாதிரி இருக்கா? இதுக்கு கையை தூக்கலாமா? இந்த சில கொஸ்டின்லாம் தூக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. தூக்குனா என்ன நினைப்பான்னு தெரியல. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? சொந்த வீடு வந்தா சந்தோஷமா இருக்குங்க. என் வாழ்க்கையில சந்தோஷம், இளைப்பாறுதல், வேற என்னெல்லாம் வேணும்? எல்லாம் வந்துடும். கை தூக்கு. ரெண்டு கையும் தூக்குங்க போய். ஒரு சிஸ்டர் தைரியமா தூக்கிட்டாங்க. சொந்த வீடு வந்தா சந்தோஷம் வரும். ஆனா எத்தனை நாள் இருக்கும் தெரியாது எனக்கு. ஹாப்பினஸ் வேணா இருக்கும், ஆனா ஜாய் இருக்குமான்னு தெரியாது. சொந்த வீடு நல்லதுதாங்க. ஐம் நாட் அகேன்ஸ்ட் ஓன் ஹவுஸ் என்றால், சரிங்களா? ஒன்னும் கிரண் பால் சொந்த வீடு கேட்டு நல்லா கெட்டுங்க, நிறைய கெட்டுங்க, சரிங்களா? அதுதான் தேவ சித்தமா இருக்குது. ஆனா அது மட்டும் சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா அப்படி சொந்த வீடு தான் சந்தோஷம் கொடுக்கணும். இன்னைக்கு உலகத்துல அநேகர் சந்தோஷமா இருக்கணும். ஏன் இல்ல? என்னங்க, சொந்த வீட்டுல இருக்கவங்க தான் நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சொந்த வீட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. எனக்கு இதை கொடு, எனக்கு இந்த பங்கு கொடு, எனக்கு அந்த பங்கு கொடுன்னு அந்த சொந்த வீட்டுக்கு சண்டை நடக்குது. கரெக்டா இல்லையாங்க? அப்போ ஒரு பெரிய வீட்டை கட்டி வச்சிருப்பாரு, சொந்தமா நல்லா பெருசா கட்டியிருப்பாரு, ரெண்டு பையனுங்க இருப்பானுங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க உட்காந்து. பாத்துருக்கீங்களா? இதை கூடு அதை கூடுன்ட்டு இதை சண்டை போட்டுட்டு இதுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு பாஸ்டர் வர கூட்டு வந்துடும். பாஸ்டர் நீங்க ஜோம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர். ஆமா, இதுக்கெல்லாம் நாங்க தான் வரணும் பாருங்க. போடுற சண்டைக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு வரணும். எதுக்கெல்லாம் பாஸ்டர் யூஸ் பண்ணாங்க தெரியல. அன்னைக்கு ஒரு முந்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு போனா அந்த மாப்பிள்ளை வீட்டுல வந்து டௌரி வாங்குறாங்க. சரிங்களா? டௌரி வாங்குறாங்க, இவ்வளவு லட்சம் அதை கேட்டிருக்காங்க. சோ அந்த தட்டுல வந்து அந்த காசை வச்சு கொடுக்குறாங்க. காசை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை வீடு இங்க நிக்கிறாங்க, பொண்ணு வீடு நிக்கிற, நடுவுல பாஸ்டர் நிக்கிறாரு, டௌரியை பிளஸ் பண்ணிட்டு இருக்காருங்க அவரு. நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்றேன், இரு நான் போட்டோ எடுத்து போலீஸ்க்கு அனுப்பிடுறேன் பாரு, தூக்கி 3 பேரும் உள்ள வச்சிருவாங்க அப்படின்ட்டு. டௌரியை பிளஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாஸ்டர் என்ன பிளஸ் பண்ணிட்டு இருக்காரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த டௌரியை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிச்சா டௌரி நல்லா இருக்குமா? என்னங்க, என்ன டௌரி பத்தி எல்லாம் பேசுறான்னு நினைக்கிறீங்களா? டௌரி வாங்க தப்புன்றதான் பேசிக்கிட்டு இருக்கானா அவர் நின்றுட்டு இருக்காரு. நான் என் வைஃப்ட்டு சொல்றேன், என்னம்மா இது, பாஸ்டர் வச்சு டௌரி வாங்கினா டௌரி ஸ்பிரிச்சுவல் ஆயிருமா? நம்பாளுங்க அப்படிதான். என்ன தப்பு பண்ணாலும் இயேசுவின் நாமத்துல ஆமேன் போட்டா ஸ்பிரிச்சுவல் ஆயிரும் உடனே. கிடையாது, கிடையாதுங்க, கிடையாது. புரியுதுங்களா? எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், புரியுதுங்களா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் என் திருமணம்லாம் பாத்தீங்கன்னா 1 பைசா டௌரி கிடையாது. கர்த்தர் சாட்சி, 1 பைசா கிடையாது. எங்க அம்மா முதல்ல சொல்லிட்டாங்க, 1 பைசா என் பையனுக்கு வாங்க மாட்டேன் அப்படின்னாங்க. இன்னைக்கும் எங்க குடும்பம் நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு ஆதாரமா இருந்தாருன்னா எந்த இடத்துல இருந்தாலும் சமாதானம் இருப்பீங்க. ஏன்னா பிரசன்னம் தான் சமாதானத்தை கொண்டு வரும். பிரசனம் தான் சமாதானத்தை கொண்டு. இதுதான் வந்து மோசேட்ட சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் என் சமூகத்தை உனக்கு முன்பதாக நான் அனுப்புவேன். ஐ வில் சென்ட் மை பிரசன்ஸ் பிஃபோர் யூ. மை பிரசன்ஸ் வில் கோ பிஃபோர். என் சமூகம், என் பிரசனம் உனக்கு முன்பதாக செல்லும். என் பிரசனம் உன்னோட கூட போகும். அது உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். அது உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் சமாதானத்தை கொடுக்காது. கட்டாத வீடுகள் சமாதானத்தை கொடுக்காது. நட்டாத திராட்சை தோட்டங்கள் சமாதானத்தை கொடுக்காது. எது சமாதானத்தை கொடுக்குமா? தேவனுடைய பிரசனம். ஹல்லேலூயா. சோ நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க யாரோட இணைய வேண்டியது அவசியமா இருக்குது?
தேவ பிரசன்னத்தோட இணைய வேண்டியது அவசியமா இருக்குது. தேவ பிரசன்னத்தோட இணையும் பொழுது சமாதானம் ஒரு நதியை போல பெருகும். and your peace shall flow like a river. உங்க சமாதானம் ஒரு நதியை போல புரண்டோடும். சமாதானம்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க நினைக்கிறது நல்லா கவனிங்க. நமக்கு வந்து சமாதானம்னு நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம், சமாதானம்னா அப்படியே சாந்தா சொருபியா இருப்பாரு, அப்படியே 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 இப்படி கையெல்லாம் பேசிட்டு சமாதானத்தோட இருக்கிறேன், சமாதானத்தோட போய் வாருங்கள் அப்படின்னு இந்த சர்ச்சில் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி அப்படியே அப்படியே சத்தமா பேச மாட்டாரு, இது பண்ண மாட்டே, அப்படியே உள்ளுக்குள்ள சமாதானத்தோட இருப்பாரு. சமாதானம் என்பது அந்த வார்த்தை, எபிரேய வார்த்தை வந்து ஷாலோம். ஷாலோம் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நீங்கள் இருப்பீர்களா, நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன், அதுதான் சமாதானம். எத்தனை பேர் புரியுது? சமாதானம் ஷாலோம் என்றால் நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன். அப்பனா உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறையாமல் இருக்கும், சுகம் குறையாமல் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சுகம் குறையாமல் இருப்பீர்கள், பொருளாதாரத்துல குறையாமல் இருப்பீர்கள், குடும்ப வாழ்க்கையில குறையாமல் இருப்பீர்கள், உங்களுடைய கையின் பிரயாசத்துல குறையாமல் இருப்பீர்கள், எல்லாமே நிறைவாக இருக்கும். அதுதான் சமாதானம். தட் வேர்ட் ரெஸ்ட், பீஸ் இஸ் கால்ட் என்னது? அபவுண்டிங் இன் எவ்ரிதிங். எல்லாத்திலையும் வந்து நிறைவாக இருப்பீங்க. சோ தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குங்க? சமாதானம் பெருகி இருக்கும், இளைப்பாறுதல் பெருகி இருக்கும். அப்பனா உங்க சுகம் பெருகி இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையாங்க? நீங்க தேவனோட ஒன்றி இருக்கும் பொழுது நீங்க வியாதியில இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க சொல்லுங்க, நீங்க வியாதியில இருப்பீங்களா? ஆபிரகாம் வந்து தேவனோட ஒன்றி இருந்தாரு, வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஐசியூல இருந்து செத்து போனாரா? என்னங்க? மோசே வந்து தேவனோட ஒன்றி இருந்தாரு, கடைசி காலத்துல அப்படியே குச்சி ஆட்டிக்கிட்டு, ஐயோ என்ன ஆண்டவர் மலை மேல வர சொன்னார். என்ன ஆண்டவரே கடைசி காலத்துல மலை மேலக்கு வர சொல்றீங்க, அப்படியே கீழே கொண்டு போயிடலாம்ல, கொண்டு புதைச்சிடலாம்ல, அப்படியே போட்டிருக்கு. என்னங்க 120 வயசுல எப்படி இருந்தாராம்? கண்ணு கூட மங்களாகலையா, பலன் குறுகலன்னு போட்டிருக்கு. சோ தேவனோட ஒன்றி இருக்கும் பொழுது, தேவ பிரசனம் உங்க மேல இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? சமாதானம் பெருகும். ஷாலோம் will increase, இளைப்பாறுதல் பெருகும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். நீங்க ஜெபிக்கிறது வந்து எதை நோக்கி ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் என்னை ஆட்கொள்ள வேண்டும். your presence shall overtake me, your presence shall fulfill me. இதை நோக்கி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். இதை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க கேட்கிற சுகம், நீங்க கேட்கிற பொருளாதார வெற்றி, நீங்க கேட்கிற கையின் பிரயாசத்துல வெற்றி, உங்க ஊழியத்துல வெற்றி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். எங்க இயேசுவோட ஒன்றி போக ஒன்றி போக ஒன்றி போக ஒன்றி போக அவர் பிரச்சனை உங்களை ஆட்கொள்ள வியாதி இருக்குமா அந்த இடத்துல? எத்தனை பேர் சொல்றீங்க இருக்கும்ட்டு? இருக்கவே இருக்காது. இயேசு இருக்கிற இடத்துல வேதனையும் வருத்தமும் சஞ்சலமும் எதுவுமே இருக்க முடியாது. So your prayer should be more focused on experiencing the presence of God. உங்க ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? இன்னும் அதிகமாக நான் அவர் என்ன பண்ணும் உணரணும் என் வாழ்க்கையில, இன்னும் அதிகமாக என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும், அவரை அனுபவிக்கணும். I should experience God more in my life. அதனாலதான் மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீங்க வந்தாதான் நான் போவேன்ட்டார். பாலும் வேண்டாம், தேனும் வேண்டாம், கானான் தேசமும் வேண்டாம், நீங்க தான் வேணும்ட்டான். ஏன்னா பெரிய பால் இருக்கு, தேன் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆண்டவர் எல்லாம் என்ன பண்றது? என்னங்க கரெக்டா இல்லையாங்க? பாலை குடிச்சு வயிறு தான் வலிக்கும். எவ்வளவு பால் குடிப்பீங்க ஒரு நாளைக்கு? 1 லிட்டர் குடிப்பீங்களா? 2 லிட்டருக்கு வயிறு வெடிச்சிடும் கொஞ்ச நேரத்துல. பாலும் தேனும் நிறைய குடிச்சா என்ன ஆகும்? தாங்கும், உடம்பு தாங்குமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால மோசே சொல்றான், ஐ வாண்ட் யூ. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். மை பிரசன்ஸ் ஷல் கோ பிஃபோர். So your prayer life will increase the presence of God in you. உங்களுடைய ஜெப வாழ்க்கை தேவனுடைய பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில பெருக செய்யும். How many of you are hungry for God's presence? எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சிக்கிறீங்க? நான் எப்பொழுதும் ஆண்டவர்ட்ட அதான் சொல்ல, ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. ஐ வாண்ட் யுவர் பிரசன்ஸ் மோர். ஒவ்வொரு நாள் அதான் ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ணும்போது உட்காரும் பொழுது நிறைய பிரேயர் பாயிண்ட் இருக்கும். ஆனா உட்கார்ந்த உடனே அப்படியே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். All you need is his presence. அவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது இதெல்லாம் டேக் கேர் ஆயிடும். இந்த உப்பு இல்ல, மிளகா இல்ல, புளி இல்ல, அது எல்லாம் டேக் கேர் ஆயிடும். குழாயில தண்ணி வரல, அது எல்லாம் டேக் கேர். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாதாங்க, அவர் பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஒண்ணுமே கெட்டு போகாதுங்க. Where the presence of God, nothing shall perish. அவர் பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஒண்ணுமே அழிந்து போகாது, ஒண்ணுமே கெட்டு போகாது. அவர் பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஜீவன் மட்டும்தான் இருக்கும். அவர் பிரசன்னம் இருக்கிற இடத்துல பெருக்கம் மட்டும்தான் இருக்கும். அவர் பிரசன்னம் இருக்கிற இடத்துல நீங்க கேட்கிற அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். அவர் பிரசன்னம் இருக்கிற இடத்துல நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக பதில்களை பெற்றுக்கொள்வீங்க. This is what his presence will do. அவர் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும்.
அது உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல, உங்களுடைய எல்லா விளைச்சல்னாலும் முதற் பலனினாலும் கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. அப்பொழுது உங்களுடைய ஆலைகளில் புதிய திராட்சரசம் புரண்டோடும், உங்களுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், பரிபூர்ணமா இருக்கும். சோ புரண்டோடுவதையும் நிரம்பி இருப்பதையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். சோ நீங்க கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கு. நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்குறீங்க. சோ இன்றைக்கு நீங்க கேட்ட வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்குறீங்க. whenever you give, you honor the word of God. கொடுப்பதே கனத்தின் ஒரு அடையாளமாக இருக்குது. கிவிங் இஸ் a way of honoring God. ஆமென். கொடுப்பது என்பது கனம் பண்றதுக்கு ஒரு அடையாளம். சோ கொடுப்பதற்கான, கர்த்தரை கனம் பண்ணுவதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஸோ யூபிஐ மூலமாக கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூகுள் பே, பேடிஎம், மற்ற யூபிஐ, ஃபோன்பே மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். இல்லை யூபிஐ நம்பர் 9848160264 அதை வைத்து கொடுக்கலாம். இல்லைனா யூபிஐ ஐடி jjkiranpaul@okicici அதை வச்சு கொடுக்கலாம். ஸோ டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் உங்கள் முன்பதாக இருக்கிறது. அக்கௌண்ட் நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 0000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் குறைவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திப்பார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பண்ட சாலைகள், பேங்க் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா, glory to God. ஏன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையில உங்களுடைய காணிக்கைகளை விதைக்கிறீங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் அது ஒரு விதையாக இருக்கிறது. அந்த விதைக்கான அறுவடை கர்த்தர் நிறைவாக கொடுப்பார். அவர் உங்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ. கொடுக்குற ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு நான் ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஆசீர்வாத மெசேஜ் உங்களுக்கு நான் திரும்ப ரிப்ளை பண்ணுவேன். ஆமென். காட் பிளஸ் யூ.